சரி மேனி நுடங்காது போகொண்டே துப்பார் திருமேனி ஆமா தும்பிக்கையன் முன்பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கே போற்றி போற்றி மறை நான்கு நாளோடு நிற்கவே சரி வாய்மை முனி பாரதம் சொன்ன நாளில் சரி ஏடாக வெண்தோரளை தாணி தங்கொண்டெழுதோ என் பெருமானை அணிந்து அன்பு கூர்வனே சரி மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனவீசி வரக்கூடிய இதே நம்முடைய புதுவோர் வாடகரியிலே வேறு வாழ்க்கை பெற்று வரக்கூடிய செல்வ சிமான்களது மத்தியிலே சிறப்பு இங்கு இசக்கி அம்மன் ஆமா சுடலை ஆண்டவன் சரி இந்த பாப்பாத்தி அம்மன் ஆமா இந்த பரிவார தேவதைகளுக்கெல்லாம் சரி இந்த இரண்டாவது நாளாக என்னம்மா மிக சீரும் சிறப்புமாக கொடை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரி இந்த கொடை விழாவிலே ஆமாமா இந்த இரண்டாவது நாளாக சரி சுடலை மாலை வேளையிலே ஆமையா சுடலை மாட சுவாமியினுடைய திருக்கதை இப்போது உங்கள் மத்தியிலே பாடுகிறது சுடர் ஒளியிலே பிறந்த சுடலை மாட சுவாமி சரி திருக்கதை உங்கள் மத்தியிலே பாடுகிறோம் ஆமாமா அந்த ஆதி வள்ளி கைலாயே போட் போட் பார்வதியா முப்பத்து முக்கோடி தேவாதி தேவுக்களும் 30 முக்கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷி தபோதனர்கள் கம்பருடர் கணநாதர் கிண்ணரி நாதர்கள் சித்தர் வித்யாதரர் கொங்கர் வங்கர் மாளுவர் சாளுவர் மல்லவேர் வல்லவேர் கிங்கரர் அடியவர்கள் கோடான கோடி மக்கள் கைலாசத்தில் குழுமிச்சிருக்கிறார் படைத்த மனுக்களுக்கு பட்டினியே இல்லாமல் நம்ம படிகளுக்கு வேணும் என்று ஆமாம்மா பகவான் எப்படி படிகளந்து வர்றார் பாருங்க எப்படி எப்படி அம்மா நல்ல துணை எடுத்தே உரியதனை எடுத்து உலகெங்கும் படிகளந்து வருகிறார். சரி
காலையில 6 மணிக்கு படியளக்க போற மனுஷன் ஆமா சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வர கைலாசத்துக்கு வர. ஆமாமா. நாளை தினையெடுத்து பகவான் நாடு இங்கு படியளந்து வருகிறார். சரி தினையெடுத்து உலகெங்கும் படியளந்து வருகிறார். இப்படி படியளந்து வரக்கூடிய நேரத்தில் படியளந்து வரக்கூடிய காலத்தில் அம்மா இமயவளாகிய பார்வதி சொல்றா பகவானே. என்னம்மா என்னம்மா சொல்லுகின்றாள் பார்வதி? அவ்வளவு தூரம் இழுக்க முடியலம்மா. ஆமாமா. ஆவணும் ஏம்மா அப்போ பகவான் சொல்லுகிறார் பார்வதி. என்னநாதா? அதாவது பார்வதி சொல்றா பகவானி. என்னம்மா? நாளை தினையெடுத்து நாடு எங்க எப்படி படியளக்க முடியும்? உரிய தினையெடுத்து எப்படி உலகெங்கும் படியளக்க முடியும்? அதுவும் கல்லீரல் தேரைக்கும் கரு பயிரினில் இருக்கும் உயிர்களுக்கும் படியளந்தேன்னு சொல்றீங்களா சுவாமி? ஒரு கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கு எப்படி போய் படியளக்க முடியும்? எப்படி அம்மா முடியும்? தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எப்படி போய் படியளக்க முடியும்? சரி. ஒரு வீட்டுல கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. சரி. அவங்களுக்கு சாப்பாடு என்ன ஆகுது? என்னமா ஆகுது? காலையில கால்படி அரிசி டிபன் ஆகுது. சரி. அதனால நைட்டுக்கு சுடல கதை படிக்க சரி அப்படி இருக்க அப்போ பகவான் சொல்றாரு. என்னமா சொல்கிறாரு? பகவான் அப்படியே இருக்கட்டும். சரி அவர் அப்படியே இருக்கட்டும். கைலாசத்துல இருக்கட்டும். அதாவது இசக்கி அம்மனுடைய திருக்கதையை பாட வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். சரி. அதாவது மதியம் பாடணும். ஆமாமா. இரவுல சுடல கதை படிக்க மதியம் இசக்கிக்கு படிக்க நாங்க பாடணும். கொஞ்சம் கதை குறை இருக்கு. சரி. ஐயா அவர்கள் சொன்னார்கள் இப்ப இசக்கிக்கே படிக்க. ஆமாமா. அப்படின்னு சொல்லி அதாவது சொல்றத மெதுவா என் காதுக்குள்ள வந்து நீங்க சொல்லு. பாப்பாக்கு மாமா சொல்லி கீழே இறக்கி விட்டு 2 அடி விடால அடிக்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. சபையில வச்சு சொல்லாதீங்க. கொஞ்சம் கூப்பிட்டு பக்கத்துல பாப்பா படி மண்ணால படிச்சிருவேன். அதனால அப்போது அப்படி பகவான் அப்படி இருக்க. சரி. அங்க நீல நீலியாக ஆமாமா மதுரை மாநகரத்துல பாண்டிய வந்தனுடைய அரண்மனையில. சரி. ஆமா கண்டிப்பா முடிக்கணும்ல. சாமகுடைக்கு முடிக்கலாம்னு பார்த்தா இல்ல போய் முடிச்சிருவோம். சரி. பிரச்சனை இல்லை. ஆகையினால என்னம்மா? அப்போ அந்த 2 குழந்தைகளுக்கு இரவிலே ஊரெல்லாம் அடங்கிய பிறகு சரி தொட்டில விட்டு தவிழ்த்து கீழே இறங்கி வந்து சரி ஊருக்குள்ள இறங்கி ஆடு மாடுகளை கடிக்கிறது. ஆமாமா. தொட்டில பிள்ளைகளை குதவளையை நெரிக்கிறது. சரி. சிரிப்பு சத்தம். ஆமா வடக்கு தெருவுல சலங்க சத்தம். கீழ தெருவுல குரவ சத்தம். இன்னைக்கு சிரிப்பு சத்தம் அதாவது என்னம்மா? 4 திசையிலயும் ஒவ்வொரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு நைட்ல. சரி. அப்போ மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆமா குளிச்சிருந்து பார்த்தாங்க நம்ம ஊருக்குள்ள என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். சரி. இது தீய சக்தி எது வருகுதா? யாரும் குரலி ஏவி விட்டுருக்காங்களா? குரலி ஏவி விட்டாலும் அப்படித்தான் இருக்கும். சரி. குரலி ஆவனாலும் அதுவும் கொஞ்சம் விளையாடத்தான் செய்யும். அது சித்து விளையாட்டு விளையாடும். ஆகையினால சரி என்னங்கிறத மக்கள்லாம் மதுரை மாநகர் மக்கள் எல்லாம் விழித்திருந்து பார்த்தார்கள். ஆமாமா. பார்க்கும்போது 2 குழந்தைகளும் அப்படியே தவழ்ந்து ஊருக்குள்ள வருது. நைட்ல ஒரு 1 மணிக்கு. சரி. தவழ்ந்து ஊருக்குள்ள வந்து ஆமாமா. ஆடு மாடுகளை அடிக்கிறது கடிக்கிறது பிள்ளைகளை பயம் காட்டுறது. சரி. இப்படி எல்லாம் டூலியே நடக்கிறது. ஆமாமா. அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். சரி. இது யாருடைய வேலை பார்த்தீங்களா? ஆமாமா யாருடைய வேலைம்மா? பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில இருக்குது 2 பிள்ளைங்க. ஒரு 2 குழந்தைங்க இருக்கு. இந்த பிள்ளைகளுடைய வேலைதான். சரி. ஆகையினாலே என்னம்மா? அதாவது இன்றைக்கு நாம எல்லோரும் சேர்ந்து பாண்டிய மன்னனிடத்திலே சொன்னால் என்னமா சொல்கிறார்கள்? அப்படி என்று சொல்லி மதுரை மாநகர் வாழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்க மன்னரிடம் சொல்வதற்கு வருகிறாரே மக்கள் எல்லாம். ஐயாவே பாண்டியரே அடியனோட வார்த்தைகளும் ஊரெல்லாம் ஒன்று கூடி பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள். சரி மக்களே என்னப்பா வர்றீங்க? வாங்கப்பா மக்களே. உங்களுக்கு என்ன விஷயம்? என்னப்பா நாட்டுல குறை? என்னையா குறை? கொரோனா கேக்குறீங்க மகாராஜா. இப்போ 1 மாத காலமாக நம்ம மதுரை மாநகரத்துல எவ்வளவு அட்டூழியம் நடக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கிறது. நைட்ல 10 மணிக்கு மேல யாரும் தெருவுல நடக்க முடியல. 10 மணிக்கு மேல தெருவுல என்னையா வேலை? அதாவது அட்டூழியம் ரொம்ப அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு. சரி. பிள்ளைகள் எல்லாம் பதறி அழுகிறது. தூங்குற குழந்தைகள் எல்லாம் ஆமா சிரிப்பு சத்தம் சலங்க சத்தம்
எங்களால தாழ முடியல சுவாமி, இருக்க முடியவில்லை ஆண்டவனே. அதாவது என்ன காரணங்கிறது தெரியல மகாராஜா. வேற ஒண்ணு இல்ல, வேற எங்க இருந்து வரல. ஆமா, உங்க அரண்மனையில ஒரு 2 பிள்ளைங்க எடுத்து வளர்க்கிறீங்களா? ஆமா, நீலன் நீலின்னு 2 பிள்ளைகள் எடுத்து வளர்க்கிறீர்கள் அல்லவா? இந்த பிள்ளைகளுடைய வேலை தான் அவ்வளவு அட்டூழியா நடக்கு. ஆமா, அந்த 2 பிள்ளைகள் பண்ண சதிதான் அது. ஓ, 2 பிள்ளைகளும் பண்ணின சதி திட்டம் தான் அது. ஆமாமா, சரி பார்த்துக்கிடுவோமே. சரி, இன்று இரவு நான் பார்க்கிறேன் மக்களே, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆமாமா, அது யாருடைய பிள்ளைகள் இல்ல வேற எதுவும் நடக்குதா சரி அப்படிங்கறத நான் பார்த்துட்டு அதை தீர்ப்பை நான் உங்களுக்கு வழங்குறேன். ஆமாமா, அப்படி என்று அன்றைக்கு சாமத்து வேளையில பாண்டிய மன்னன் பார்க்கக்கூடிய நேரத்தில் மன்னாதி மன்னன் பாண்டிய மன்னன் பார்க்கும் போது 2 குழந்தைகளுமாக அது தொட்டில போட்டு கீழே இறங்கி தவழ்ந்து வல்ல வருகோதையா மதுரை என்ற நகரதிலேயே அரண்மனை தருவதில நீல நல்ல நீலியோமா 2 நல்ல பிள்ளைகளும் தவழ்ந்து வல்ல வார போது 2 குழந்தைகளும் தத்தி தவழ்ந்து ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. சரி பார்த்தார் பாண்டிய மன்னன் முழிச்சிருந்து பார்த்தார். ஓகோ, ஆமாமா, இது நம்ம பிள்ளைகளுடைய வேலை தானா? இது நம்மளோட குழந்தைங்க வேலை தான். மக்களையும் பொய்யா சொல்லுவாங்க, எங்கம்மா போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் பார்க்கிறார். சரி, அப்போ மக்கள் பாண்டிய மன்னன் சொல்றாரு, ஐயா மந்திரியாரே, என்னுடைய பிள்ளைகள் தான் 2 பேர் ஊருக்குள்ள இறங்கி அட்டகாசம் செய்கிறார்கள். சாதாரண பிள்ளையே கிடையாது. இது சாதாரண பிள்ளை இல்லப்பா, பெரிய தொல்லை. இது ஏதோ ஒரு தீய சக்தியினால வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த குழந்தை. ஆகையினால அப்போ மந்திரிமார்களை நம்ம என்னப்பா செய்வது என்று பாண்டிய மன்னன் கேட்கிறார். பிள்ளை எடுத்த இடத்துல கொண்டு போட்டுடலாம் மகாராஜா. நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்தோமோ குதிரையில வச்சு பிள்ளைய கொண்டு அந்த இடத்துல போட்டு வந்துருவோம். குதிரையில வச்சு கொண்டு போட்டுட்டு வந்துருவோம். இந்த பிள்ளைகள் நமக்கு வேண்டாம், இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று மந்திரி இடத்துல குழந்தையை கொடுத்து அனுப்பினார் பாண்டிய மன்னன். சரி, அப்போது 2 குழந்தைகளின் குதிரையிலே தூக்கி வைத்து கொண்டு அவர் அத்துவான கனகத்திலே மந்திரியும் வர போது காணவனோ ஆனதில கள்ளி மர நிழலதில நீல நல்ல நீலியை தான் 2 குழந்தைகளையும் கள்ளிமர நிலையிலே கிடத்தி விட்டு சென்றான் மந்திரியானவன். சரி, 2 குழந்தைகளும் மறுபடி மீண்டும் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இந்த நீலி எப்படி இருக்கிறா? குத்துக்கெல்லாம் இருக்கிறா. ஆமா, நீலன் எப்படி இருக்கா? அழகான வேப்ப மரமா நிக்கிறா. நீலகண்ட வேப்ப மரம் வேப்ப சோலையா நிக்கா. இங்க இப்படி இருக்கும் போது அந்த மதுரைமா நகரத்துல இனி யாரெல்லாம் வாழ்ந்து வர்றா பாருங்க. யாரெல்லாம்? மாநாய்க்க செட்டியார் வாழ்ந்து வருகிறார். சரி, அவருடைய மனைவி செட்டிச்சி பெண்கொடியுமாக அவர்கள் மன்னவரும் அங்க தேவியரோ மகிழ்ந்த கூடி வாழ்ந்தோ வராரே. மகிழ்ந்த கூடி வாழ்ந்தோ வராரே. அவர்கள் கொண்டவனு தேவியரோ மாநாய்க்க செட்டியாரோ அவருடைய மனைவி அவள் செட்டிச்சி பெண்கோடியோ இதுகள்மாய் வாழ்ந்துவார. அப்படி வாழ்ந்து வேறு நாளையில் மாநாயக்க செட்டியாரோ அவருடைய மனைவி செட்டிச்சி பெண்கொடியுமாக அந்த மதுரை மாநகரத்திலே மாடவ வீதியிலே வாழ்ந்து வருகிறார்கள். சரி, மன்னவரும் தேவியரும் மகிழ்ந்த கோடி வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் மட்டும் இருக்கிறது. பிள்ளை செல்வம் மட்டும் கிடையாது, குழந்தை செல்வம் மட்டும் கிடையாது. உலகத்துல உயர்ந்த செல்வம் என்ன செல்வம்? உயர்ந்த செல்வம் பிள்ளை செல்வம் தானே. பிள்ளை செல்வம் தான் உலகத்திலே பெரிய செல்வம், மிகப்பெரிய செல்வம். அதான் பெரியவர்கள் சொன்னாங்க, பிள்ளைகள் பெற்று கெட்டு போன வீடுமல்ல, மழை பெய்து கெட்டு போன பூமியும் அல்ல என்று பெரியவர்கள் சொல்வார்கள். சரி, அதனால தான் அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் அசராம இருந்தது. சரி, வளர்த்தாங்க. அந்த கால ஊசி மாத்திரை மருந்து என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு வீடு ஒரு மரம் ஒரு மனைவி ஒரு பிள்ளை எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஓடுதான். இன்னும் கொஞ்ச நாளையில நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்னு ஆக போகுது. ஆகையினாலே
என்னம்மா அப்போ மாநாயக்க செட்டியார் செய்த தபோபலத்தின் மகிமையினால் 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு கழித்த பிறகு இந்த ஆனந்தன் இறந்தான் அல்லவா? சரி. இந்த செய்தி கைலாசத்துக்கு தெரிந்ததல்லவா? ஆமா, கைலை நாதன் கரைக்கண்ட ஈசனுக்கு எட்டியதல்லவா? சிவபெருமான் பார்த்தார். அப்பா செய்கிறார், அதாவது உனக்கு வயது முடிந்து போகல, சரி, உனக்கு மீண்டும் நான் ஒரு பிறவியை கொடுத்திருக்கிறேன். ஆமா, உனக்கு இன்னொரு பிறவி ஒன்று இருக்குதப்பா என்று மாநாயக்க செட்டியார் வீட்டிலே உன்னை நான் குழந்தையாக பிறவி செய்ய போகிறேன் என்று வரம் கொடுத்தார் ஆண்டவராகிய சிவபெருமான். வரம் கொடுக்க அப்போது அந்த பகவானுடைய அருளாலே மாத செட்டி சிவன் கொடியானவள் அவள் அன்று முதல் கர்ப்பமானார். ஆயிழையாள் பெண் கொடியாளே ஒரு மாதம் நடறிய 40 நாள் 1வது மாதத்திலே ஓலை பூ பூத்தது போ 2வது மாதத்திலே ஈஸ்வரரே தஞ்சோ வந்தார். 3வது மாதத்திலே பெண்ணான் முத்துவாணி கர்ப்பமான அன்று முதல் கர்ப்பமானால் ஆகிழையாள் செட்டி சிவன் கொடியாள். சரி. நாள் வாரமாகியது, வாரமோ மாதமாகியது, மாதங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. சரி. அண்ணா இன்னாண்டு 10 மாதம் நிறைந்தது. ஆமா, செட்டியா மாநாயக்க செட்டியாருக்கும் அவருடைய மனைவி செட்டியச்சிக்கு சந்தோஷம் தாழ முடியல. பிள்ளையில்லா வாசல்ல நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அடேப்பா ஒரு 10 நாளையில நம்ம தொட்டில் ஆட போகுது. ஆமா, 10 நாள்ல பிள்ளைகள் துள்ளி துள்ளி விளையாட போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரி. 10 மாதம் நிறைந்தது செட்டி சிவன் கொடியாளுக்கு. ஆமா, 10வது மாதத்திலே அந்த மாநாயக்க செட்டியாருக்கு அழகான ஒரு பாலகன் பிறந்தான். யாரு பிறந்தா? அழகான பாலகன் பிறந்தான். அப்போ மாநாயக்க செட்டியார் சொன்னார், பெண்ணே நமக்கு தபோபலத்தின் மகிமையினால நம்ம குழந்தை பிறந்திருக்கிறோம். சரி. யாரு? தபோபலத்தின் மகிமையினால நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நம்முடைய குழந்தைக்கு நம்ம என்ன பெயர் வைக்க வேண்டும் தெரியுமா? என்னம்மா பெயர் வைக்க வேண்டும்? நம்ம வீடு இப்ப எப்படி ஆனந்தமாக இருக்கிறதோ அதே போல நம்ம குழந்தையும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். குழந்தையும் இருக்கணும், நம்ம வீடும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். சரி, சந்தோஷமா இருக்கணும். ஆமா, அதனால இவனுக்கு ஆனந்த செட்டியார். சரி. என்ன பேரு? ஆனந்த செட்டியார் என்று செல்ல பெயர் கொடுத்து. என்ன செட்டியாருடைய குடும்பம் இல்லையா? ஆமாமா. எண்ணெய் செட்டி, எண்ணெய் எண்ணெய். ஓ, எண்ணெய் செட்டி. எண்ணெய் செட்டி. எண்ணெய் செட்டியா? எண்ணெயா செட்டி. அப்போது மாநாயக்க செட்டியாருடைய மகனுக்கு ஆமா ஆனந்த செட்டியார் என்று செல்ல பெயர் கொடுத்து அவனை பேரோமிட்டு அபிரகுலமா பிள்ளை தன்னையே வளர்த்துவார. எப்ப ஒரு மகனே திருமகனே ஏகன் மகனே ஆனந்தனே 8 நாள் ஒரு வண்ணமாக அவனை பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வேறோ நாளையில் ஆனந்த செட்டியாரை நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வருகிறார் மாநாயக்க செட்டியார். பிள்ளைக்கு செல்ல பிள்ளை இல்லையா? இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியாக வளர்ந்து வருகிறது, வளர்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு 1 வயது 2 வயது 3 வயதாச்சு. 3 நல்ல வயதில ஆனந்த செட்டிக்கு தான் குடியறக்கி காது குத்தி கடுக்கறிட்டு கண்ட சரமாலகிட்டு 4வது வயதினில நடந்தோடி விளையாடுவா. 5வது வயதினில அரைச்சுவடி படித்துவார. 6வது வயதினில 8 சுவடி படித்துவார. 7வது வயதினில கொன்றை வென்றன் குளிப்பறிக்கோ. 8வது வயதினில ஒட்டி வித்தை படித்துவார. 9ஆம் வயதினில உலகமெல்லாம் தான் அறிந்த. 10வது வயதினிலேயே 10வது வயதிலே பலகணக்கோ தான் படித்தான். 10வது வயதினிலே 10வது வயதினிலே பலகணக்கோ தான் படித்தாரே. 10 வயதாச்சு ஆனந்த செட்டிக்கு. சரி.
10 வயதிலே பல கணக்கு படித்து வருகிறார். ஆமா. அவையில் என்ன வித்தைகள் எல்லாம் கற்றுணர்ந்து வர்றாரு யானார். என்ன என்ன வித்தைகளம்மா? பிள்ளைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தி வளர்ந்துகிட்டு இருக்கார் ஆனந்த செட்டியார். சரி. அவருக்கு ஆனையாற்றோ குதிரையாற்றோ அளவரித்த தொழில் படித்தான். ஏ மல்லடவே சிலம்பு தொழில் மாய வித்தை காய வித்தை மந்திரமோ தந்திரமோ மசக்கு வித்தை மடங்களோ அத்தனையோ படித்தறைய ஆனந்த செட்டியாரோ. ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறார் ஆனந்த செட்டியார். சரி. பிள்ளை செட்டியார் குலத்துல பிறந்தாலும் ஆமா. 4 வேதம் 6 சாஸ்திரங்கள் 64 கலை காணியங்கள் 96 தத்துவங்கள் 102 தர்மங்கள் 108 ஆகமங்கள் 108 ஆகமங்கள். சரி. ஆகமங்கள்னா படிப்பு எக்கச்சக்கமான படிப்பெல்லாம் இருக்கு. சரி. அப்படி எக்கச்சக்கமான படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனந்த செட்டியார். ஆமா. நம்ம செட்ல இருக்க படிப்பு எல்லாருக்குமே படிப்பெல்லாம் எக்கச்சக்கமான படிப்பு. எக்கச்சக்கமான படிப்பு. எனக்கு கேட்க முடியாது. படிச்சு முடிச்சு தான் நாங்க வில்லுக்கே வந்திருக்கோம். என்னம்மா? ஆமாம்மா, படிச்சு முடிச்சுட்டு தான் இருக்கோம். வில்லுக்கு வந்தோம். சரி. அப்போது என்னம்மா? ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வரக்கூடிய நாளையில் பிள்ளை இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியா வளர்ந்துகிட்டு இருக்கா. யாரு? ஆனந்த செட்டியாரு. வயதாவது நான் 15 வயசாச்சு, 20 வயதாச்சு, 21 வயதாச்சு. அதான் பெரியவங்க சொல்வாங்க, ஓரட்டில் வளராத பிள்ளையும் ஈரட்டில் கல்லாத கல்வியும் மூவட்டில் முடியாத விவாகமும் 4 எடுக்காத பிள்ளையும் 5 சேர்க்காத செல்வமும் 6 பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களும் 7 எடுக்காத சம்பந்தமும் 8 64 அடையாத முற்றியும் முற்றி இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என்னம்மா? ஒரு குழந்தை 8 வயசுக்குள்ள அவை வளரணுமா? சரி. என்ன செய்யணும்? 8 வயசுக்குள்ள வளரணும். அப்படி இருந்தாதான் அவன் வளருவா இல்ல வளர மாட்டாங்கிறது தெரியுமா? சரி. 16 வயதுக்குள்ள குழந்தை பள்ளிக்கூடத்துல சென்று படிக்கக்கூடிய பாடங்கள் அத்தனை படிக்க வேண்டும். ஆமாமா. 16 வயசை தாண்டிட்டா அவனுக்கு பள்ளிக்கூடத்தை ஞாபகம் வராது. சரி. வேற ஞாபகம் வந்துடும். ஓ, வேற ஞாபகம் வந்துடும். 24 வயசுல அவனுக்கு ஒரு செல்ல கல்யாணம், ஒரே ஒரு செல்ல கல்யாணம். 32 வயசுல அவனுக்கு ஒரு குழந்தை. சரி. சரி. 40 வயசுக்குள்ள சேர்க்கக்கூடிய செல்வங்கள் அத்தனை சேர்க்கணுமா? எல்லா செல்வத்தையும் சேர்க்கணும். தனக்கு வேணும், தன் பிள்ளைகளுக்கு வேணும், மனைவிக்கு வேணும், பேரன் பேத்திக்கு வேணும். 40 வயசுக்குள்ள அவளோட செல்வமும் சேர்க்கணும். என் தங்கச்சிக்கு வேணும், தம்பிக்கு வேணும்னு சேர்க்கணும். சரி. 48 வயதுக்குள்ள பார்க்காத புண்ணிய ஸ்தலங்கள். நமக்கு 48 வயசு ஆகும் போது காசி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, குற்றாலம், பாபநாசம் அப்படியே சேரார் மகாதேவி, களக்காடு பாதையா, நாங்குநேரி வெளியே அப்படியே திருச்செந்தூர் பாதையா ஒரு டூரிஸ்ட் போயிடணும். ஒரு வியான் பிடிக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம். 48 வயசுக்குள்ள அது பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்துடணும். 56 வயசுல நம்ம சம்மந்தி ஆயிரும். ஆமாமா. நமக்கு 56 வயசு ஆகும்போது நம்ம சம்மந்தி ஆயிரும். மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சிரும், மருமக வந்துருவா, நம்ம எங்கேயும் போக முடியாது. சரி. என்னைக்கு 64 வயசு ஆகுதுன்னு பார்க்கணும். ஆமாமா. யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம பகிர வேண்டியதான். சொல்லாம பேரடிதான். அதாவது 8 தெரியுமே. என்னம்மா? எங்க போண்டிய இடம் தெரியுமில? 8 64 அடையாத முற்றியும் முற்றி இல்லை. சரி. என்று பெரியோர்கள் சொல்வது போல. ஆமாமா. அதாவது ஆனந்த செட்டியாருக்கு வயதோ 20 21 வயசாச்சு. 21 வயதாச்சு. நான் 23 வயசாச்சு. எத்தனை வயசாகுது? 23 வயதாச்சு. 23 வயதாச்சு. ஆமா. அப்போது அங்க பார்த்தார் ஆனந்த செட்டியார். என்னமா செய்கிறார்? எப்பா, அதாவது மாநாயக்க செட்டியார் சொல்றார், மகனே ஆனந்தா, அப்பாவுக்கோ வயது கடந்தோடி கொண்டிருக்கிறது. ஆமா, அப்பாவுக்கோ வயதாகி போயிருச்சு. அப்பாவுக்கு வயசாயிட்டு இல்லையா? ஆமா. என் குலத்தொழில பார்க்கணும் இல்லையா? சரி, உங்க குலத்தொழில செய்ய வேண்டும். என்ன அப்பா, அதாவது அந்த கல்ல நடை பயணம், அதாவது தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய், பின்னங்காய் எண்ணெய், சரி, நல்ல எண்ணெய், இதையெல்லாம் பெட்டியில வச்சு தெரு தெருவா வியாபாரம் பார்த்தாங்க. தெருவுல வியாபாரம் பார்த்தாங்க. அதனால நீ என்னுடைய குல தொழில செய்ய வேண்டும் மகனே. சரி. எப்பா, இதையா உங்க குல தொழில நான் செய்யணுமோ? உங்க குல தொழில உங்களோட வச்சுக்கிடுங்க. காலம் கம்ப்யூட்டர் காலம். எங்களால அந்த தொழில் செய்ய முடியாதப்பா.
தெருவில் போய் எண்ணெய் வாங்கலி எண்ணெய் நான் வியாபாரம் செய்ய மாட்டேன். சரி. அதாவது எனக்கு பிடிச்ச தொழிலை நான் செய்வேன். உனக்கு என்னையா தொழில் பிடிக்கும்? எனக்கு பிடித்தமான தொழில் என்ன தெரியுமா? என்னம்மா? பெண்கள் எந்த ஒரு பொருளை வாங்குறாங்களோ சரி அந்த தொழில் தான் எனக்கு பிடிக்கும். பெண்கள் எல்லாரும் இப்ப செல்ல தான் விரும்புதாங்க. சரி. செல்லலான்னு கொஞ்ச நாளையில் இல்லாம வேறும். பெண்கள் விரும்புறது கண்ணாடி, சீப்பு, பொட்டு, பவுடர், கண்மை, செண்டு, லிப்டிக்கு, ஆமா கேர்பன், இதெல்லாம் பெண்கள் விரும்பி வாங்குறது. லிப்டிக்கு. ஆமா ஆமா. அதனால நான் இனி வளையல் வியாபாரத்தை பார்க்க போறேன். சரி, வளையல் வியாபாரம் பார்க்க போறீங்க மகனே. நம்ம கொலத்தொழில் எண்ணெய் சட்டி. ஆமையா. நீ வளையல் வியாபாரத்துக்கு போக போறீங்கிற? அது எப்படியா முடியும்? இல்லம்மா, நான் எனக்கு பிடிச்ச தொழில் அதுதான். அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. அதுதான்ப்பா நான் செய்வேன். அதெல்லாம் செய்யக்கூடாது. உன் தொழில செய்ய முடியாதுயா. நான் லிப்டிக் வியாபாரம் தான் பார்ப்பேன். அப்போ மாநாயக்க செட்டியாருடைய மனைவி சொன்னாங்க. என்னம்மா சொல்லுகிறார்? எப்பா என் மகனே, நீ வளையல் வியாபாரத்துக்கு போக வேண்டாமாப்பா. ஆமாம்மா. தூரம் வச்சுட்டு படிச்சா கூட சவுண்டு கேட்கும். நல்ல சவுண்டு. அது பிடிக்காம இருக்கும். எப்பா மகனே, இதையா அதாவது நம்முடைய குலத்தொழிலே சரி மாநாயக்க செட்டியாருக்கு, அதாவது மாநாயக்க செட்டியாருடைய சரியில்லைன்னா கட் பண்ணிருங்க. என்ன தேவை வேண்டாம், வீணா பிரதை எதுக்கு வேண்டாம். அப்போ செட்டியாருடைய மனைவி சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிறார்? அப்பா என் மகனே, அப்பா ஆனந்த செட்டியாரே. ஐயா, அப்பா என் மகனே ஆனந்த செட்டியாரே. என்னப்பா என்னம்மா சொல்ல போறீங்க? நான் நாளை காலையில வளையல் பெட்டிய தலையில தூக்க போறேன். சரி. என் மகனே, நீ வியாபாரம் செய்ய போக வேண்டாமப்பா. ஆமாம்மா. அப்பா பாம்பு கண்ணு சக்களத்தே உன்ன பாசமூடன் பார்க்காளேடா என் மகனே ஓராத்தரே. நீ படுக்க பாய போடும் போது உனக்கு பக்க பாய போடுதாளே. நீ இருக்க பாய போடும் போது சண்டாளி இந்த பாய போடுதாளே. நீ தூங்க பாய போடும் போது உனக்கு தொடப்பாய் போடுதாளே. போட் அப்படியே பாய போடும் போதே பாய போடுதாளே. அப்பா என் மகனே ஆனந்தா, நீ நான் கண்ட கனவு சரியில்லை மகனே. நீ வளையல் வியாபாரத்துக்கு போக வேண்டாமப்பா. எங்கம்மா போக வேண்டும்? நீ படுக்க பாய் போடும்போது உனக்கு பாப்பா, அதாவது பக்க பாய் போடுதாளே. இருக்க பாய போடும்போது உனக்கு இந்த பாய போடுதாள மகனே. நீ தூங்க பாய போடும்போது உனக்கு துணப்பாய் போடுதாளடா. அது மட்டுமல்ல, நீ வளையல் வியாபாரத்துக்கு போற மகனே. அதாவது கான வனத்துல உனக்கு எதிரி யாரோ நிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுதப்பா. அதாவது நீ அந்த இடம் போக வேண்டாம், அம்மா கண்ட கனவு சரியில்லை மகனே என்று மாநாயக்க செட்டியாருடைய மனைவி செட்டிச்சு சொல்லுகிறார். கனவு என்னமா கனவு? அந்த கனவு என்னமா செய்யும்? நீ கண்ட கனவு பலிக்காதுமா. அதாவது கனவெல்லாம் காண்கிறபடி நடக்குதா? சரி, நடக்காதமா நடக்காது. அதனால அதையெல்லாம் பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு எதிரி யாருமே கிடையாது. கிடையாதம்மா, கிடையாது. எனக்கு எதிரி யாரு இருக்கா? யாருமே கிடையாது. என்ன ஜெயிக்க யாருமா இருக்கா? அதனால என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரி, நான் காலையில 8 மணிக்கெல்லாம் வளையல் பெட்டி என் தலையில இருக்கும். ஆமா, சரி. 6 மணிக்கே போனாதான் பெண்கள் முத்தம் தொளிச்சு கோலம் போடுவாங்க. அப்பதான் வளையல் விக்கும். அப்பதான் வளையல் வாங்குவாங்க. கண்ணாடி வளையல், சுத்து வளையல், ரப்பர் வளையல், திரும்பிப்பார் வளையல், ஏகப்பட்ட வளையல் இருக்கு. சரி, ராணி கண்மை இருக்கு. எங்களுக்கு இந்த ரப்பர் வளையல்லாம் வேண்டாம். வேற என்னமா வேணும்? எங்களுக்கு சுத்து வளையல் தான் வேணும். அந்த கால சுத்து வளையல், ரப்பர் வளையல் நிறைய உண்டு. அது சுத்தி சுத்தி வரும். ஆமா. அதுவும் தவிர ஒரு 10, 30, 40 வருஷத்துக்கு முன்ன அதாவது இந்த வளையல் வியாபாரி வளையல் வியாபாரம் கொண்டு வருவாங்க இல்லையா? ஆமா, வளையல் வாங்கலியோ வளையல். அதாவது அந்த வளையல் போடுவாங்க. அந்த அம்மா எங்க வளையல் போடுங்க காசு கொடுப்பாங்க. அந்த வளையல போடும்னே அந்த ஆளு படுத அந்த ஆளுக்கு வலி கட்டும்னு அதை தள்ளி கொஞ்சம் பெரிய வளையலா போட்டா என்ன? ஆமா, பிச்சு கண்ணாடி வளையல் உடைச்சு கையில ரத்தம் எல்லாம் வந்துரும். ஆமா, அது யாரும் போட விடுதாங்க. எங்க போடுவோம்? இப்போ ஒரு வளையல கொண்டு போய் இந்த அளவு வளையல தாங்க வாங்கிட்டு போயிருவாங்க. சரி, அந்த காலம் மாதிரி இல்ல. அப்படி கிடையாதம்மா. என்னப்பா, எத்தனை ஜோடி வளையல் இருக்கு? சேலைக்கு ஏத்தல வளையல்
ஆகையினாலே அதாவது நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். அம்மா எவ்வளவோ போக வேண்டாம் மகனே, ஆனந்த செட்டியாரே நீ போக வேண்டாம்னு சொல்லி பார்த்தாங்க. இவன் கேட்டானா ஆனந்தன்? அவன் கேட்பானா? கேட்கக்கூடிய வயசா? இப்பதானே துள்ளி விளையாடக்கூடிய வயசு. அவனுக்கு அரும்பு மீச குறும்பு பார்வை. மண்டைக்கு எட்டறியே எப்படி எட்டும்? அதனால பார்த்தார் ஆனந்த செட்டியார். அதாவது நான் அம்மா பேச்ச கேட்கவே மாட்டேன்னா வியாபாரத்துக்கு போறேன். நான் என்னோட வளையல் வியாபாரத்துக்கு போவேன். எனக்கு காட்டுக்குள்ள எதிரி யாருமே கிடையாது. கிடையாதம்மா, கிடையாது. உலகத்துல எனக்கு ஆனந்த செட்டியாருக்கு எதிரி யாருமே இல்ல. என்ன ஜெயிக்க யாருமே கிடையாது. மகனே நான் கண்ட கனவு சரியில்லப்பா. ஆமா. அதாவது நீ அந்தி கற்கல்ல போவ. சரி. அதாவது தெருவில் நீ போக வேண்டாம் மகனே. ஆமா. காட்டுக்குள்ள போக வேண்டாம் அப்பா. சரி. என்ற அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. மறுநாள் பொழுது விடிந்தது. காலையில 6 மணிக்கு வளையல் பெட்டிய தலையில தூக்கிட்டான். தூக்கி தலையில வச்சாச்சு. தூக்கி வச்சாச்சு. அப்பா நான் வளையல் வியாபாரத்தை பார்க்க போறேன். நான் வளையல் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். சரி பிள்ளை சொல்லு பேச்சு கேட்கல. சொல்லு சொந்த புத்தி வேணும் இல்ல ஒருத்தர் சொல்லு புத்தி வேணும். இவனுக்கு ரெண்டுமே இல்ல. அவனுக்கு இன்னும் பட்டாதான் தெரியும். பட்டாதான் தெரியும். அதாவது ஒருத்தர் சொல்லும் போது கேட்க மாட்டான். பட்டப்பறம் சொல்லுவான், ஆகா என் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானே நான் கேட்கலையே. சொல்லும் போது கேட்பான், நான் அப்படி கெட்டையவே கெட்டையாதுன்னு கேட்பான். வேற பார்த்தா அந்த செட்ல பின்னாடிதான் போயிருப்பான். அதனால முன்னரே பின்னால போய் தான் இருக்கணும். ஆகையினால அப்போது பார்த்தார் அந்த ஆனந்த செட்டியார் வளையல் பெட்டிய தலையில தூக்கி வைத்தார். சரி அம்மா நான் வளையல் வியாபாரத்தை பார்த்துட்டு வாரேன் அப்படி என்று சொல்லி வளையல் பெட்டிய தலையில தூக்கி வைத்து அவர் அந்த நகர் விட்டல்லவோ மதுரை நகர் தன கேடாந்தே வனமான வன கேடாந்தே ஐயம் பல நாடோ அமேட்டே ஆனந்த செட்டியாரோ அத்துவான கனகத்தே வளையல் வியாபாரங்களை ஒவ்வொரு ஊர்களாக விற்று கொண்டு சரி அந்தி கற்களாக போது ஒவ்வொரு ஊர்லயும் வளையல் வியாபாரத்தை பார்த்தாச்சு. நேரம் வேற மணி சாயந்தரம் 6 மணி ஆகுது. அம்மா எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அம்மா பிள்ளை எப்ப வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. அதோ ஒரு ஊரு தெரியுது. நேரம் இருட்டுறதுக்குள்ள அந்த ஊருக்கு போயிடணும். என்ற வளையல் பெட்டிய தலையில வைத்து கொண்டு வருகிறான் அத்துவான கானகத்தில் ஆனந்தல்ல கள்ளிமாற நலலதில மையங்கள் தேவகையா அம்மையங்கள் தேவகையா அவனை பார்த்தல்ல ஆகா என்ன கள்ளிமர நிழலுக்கு வாரான். சரி அந்த கள்ளிமர நிழல் ஓரமா நடந்து வாரம் வேப்பமர நிழல் ஓரமாக அங்க ஒரு பெண் எப்படி நிக்கிறா? நான் 110 சென்ற நரைத்ததொரு கிளவி போல 90 சென்ற துவண்டதொரு கிளவி போல அவளுக்கு மஞ்சி போல தலைமோடியா அம்மையங்கள் நீலிக்குதா அம்மையாகப்பட்ட நீலியானவளுக்கு பாட்டிக்கு வயசு என்ன இருக்கும்? 90 95 வயசு இருக்கும். 99 வயசு இருக்கும். பஞ்சு போல தலைமுடிய கத்தால சடம்பாருக்கு முடி பக்கம் பளிர்த்த மேனி அழகா உடம்பெல்லாம் தளதளன்னு வயதான பெண் இல்லையா? தளதளன்னு இருக்கு. யாரு? அம்மாப்பா அம்மையாகப்பட்ட நீலி என்ற பெண்ணாளுக்கு நீலிக்கு அப்போது அவ எதிர்பார்த்து நிக்க அந்த பாதையாத்தானே வாரான். இவன் தானே நம்மளை கொன்ற நம்மளை கொன்றது இவன் தானே, நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டது இவன் தானே என்று அம்மையாகப்பட்ட தேவைக்கு அவ உஷாராயிட்டா. ஆகா இவன் வளையல் வியாபாரி போல இருக்கு. ஐயா வளையல் சட்டி ஒரு வெத்தலை இருந்தா கொடுங்க ஐயா. ஓ வளையல் சட்டி வெத்தலை இல்லம்மா வேற என்ன ஐயா இருக்கு? ஐயா வெத்தலை தருமையா சட்டியாரே வெத்தலை தருமையா வெத்தலை தரவிட்டால் உண்மை நான் சும்மா விட மாட்டேன். சுண்ணாம்பு தருமையா செட்டியாரே சுண்ணாம்பு தருமையா சுண்ணாம்பு தரவிட்டால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.
வெத்தலை கொடுங்கய்யா. ஆமா பாட்டி காலையில இருந்தே வெத்தலை போடாம வாய்க்கு நல்லாவே இல்ல. சரி பாட்டி பாட்டிங்க வெத்தலை இல்ல. என்கிட்ட வெத்தலை இல்ல பாட்டி. அதாவது சுண்ணாம்பாச்சு கொடுங்க. கொஞ்சம் சுண்ணாம்பு பாட்டி. ஒரு வாடனை வெத்தலை இருக்கு. சரி அத போடுறதுக்கு குறையா சுண்ணாம்பு இருந்தா கொடுமையா. சுண்ணாம்புலாம் இல்ல பாட்டி. ஓ செட்டியாரே ஐயா பாக்கு தருமையா செட்டியாரே பாக்கு தருமையா. இத பாக்கு தரவிட்டால் உமை நான் சும்மா விட மாட்டேன். ஏ போயில தருமையா செட்டியாரே போயில தருமையா. இத போயில தரவிட்டால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். யோ வளையல் சட்டி தம்பி எடுத்துருப்பா. ஏய்யா சாமி வருது தூர எடுத்து. காரிகையால் குந்தல் அழகா காரிகையால் குந்தல் அழகா யாரு நட்டு பொறுவங்களா எத்திளையாள் வெண்கொடிக்கு பார்ப்பவர்கள் தான் மசங்கே பஞ்சவர்ண பொட்டுமிட்டாள் பஞ்சவர்ண பொட்டுமிட்டாள் நின்றவர்கள் தான் மசங்கே நீலவர்ண பொட்டுமிட்டாள் பெண்ணைக்கான பெண்ணழகே பெண்ணைக்கான பெண்ணழகே பெண்ணை நல்ல மயிலழகே அவளே கான பெண்ணழகே ஏ நீலி அம்மா பெண்ணழகே பேரை கொள்ளோ பேரழகே. அதிலே ஓடுகிற தண்ணீரிலே ஒரு சரம் கருப்பு வண்டு ஆடுகிற அடிவயத்தில் கருப்பு வண்டு சந்தீரனுக்கானால் சாயல் ஒரு கருப்பு வண்டு சூரியனுக்கானால் சுற்றி ஒரு கருப்பு வண்டு வாழை நல்ல பழத்துக்கானால் வயிற்றில் ஒரு கருப்பு வண்டு ஏழு விஷம் பழத்துக்கானால் இடையில் ஒரு கருப்பு வண்டு கருப்பொடிய மற்ற ஒரு கருப்பவில்லையே கருப்பொடிய கருப்பொடியே மற்ற ஒரு கருப்புமில்லை. பார்த்தாள் அம்மையாகப்பட்ட நீரியானவள் வெத்தலைதாக இல்லைங்கிறாரு. இந்த பையன் சொல்றா சுண்ணாம்பு இல்ல போயில இல்லன்னு சொல்றான். பாக்கு இல்லன்னு சொல்றான். இவன் வளையல் பெட்டி வச்சிருக்கான். அப்ப அழகான பெண்ணு மாதிரி வேஷப்பட்டா வளையல் கேட்கலாமே. 21 வயது பெண்ணை போல வடிவம் கொண்டோம் 19 வயசு பெண்ணை போல நம்ம ரூபம் கொண்டோமானால் வளையல் பொட்டு தருமையா செட்டியாரி பொட்டு தருமையா பொட்டு தரவிடா உண்மை நான் போக விட மாட்டேன். வளையல் செட்டி வளையல் தாருமையா உமகத்தான் எதிர்பார்த்து நிக்கிறேன். ஆகா வயதான பெண்ணு மருந்து இவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு பெண்ணு வாலிப பெண்ணா தெரியுது. அழகான பெண்ணா தெரிகிறது. கருக்கலாகுது. அம்மா வேற சொன்னாலே பாம்பு கண்ணி சகலத்தி உன்னை பாசப்படான்னு பார்க்காடா நீ போக வேண்டும். வளையல் செட்டி என்னையா நான் தலை இழுத்து 3 நாள் ஆச்சு. என் தலைமுடிய பாருங்க இழுக்கு சீப்பு இல்ல ஒரு சீப்பு கூடமையா. செட்டியாரே சீப்பு தாருமையா. இல்லம்மா கொண்டு வந்தது 10 சீப்பு கொண்டு வந்தேன். அது பக்கத்து ஊர்ல வித்துட்டு பக்கத்து ஊர்ல அத்தனை வித்து போச்சு. ஐயா கண்ணாடி இருக்கா? முகம் பார்க்க கண்ணாடி. கண்ணாடிலாம் இல்லம்மா. முகம் பார்க்க கண்ணாடி இருக்கா? முகம் பார்க்க கண்ணாடி தாமா இல்ல. முகத்தை பார்க்க கண்ணாடி இருக்கா? உன் முகத்தை பார்க்கதாமா இல்ல. சரி அதாவது கண்ணாடி வித்துட்டுமா. சரி ஐயா கண்மைதாருமையா செட்டியாரே கண்மைதாருமையா. விடால் உண்மை நான் சும்மா விட மாட்டேன். வளையல் சட்டி என்னையா அதாவது கண்மைதான் விட மாட்டேன். கண்மையில கண்மையெல்லாம் கிடையாதுமா. ரிபன் தாருங்க செட்டியாரே. ரிபன்லாம் இல்லம்மா பக்கத்து ஊர்ல வித்துட்டு. என் முடிய பாருங்க இழுத்து கட்ட எனக்கு ரிபன் வேணும் செட்டியாரே. உன் முடி எப்படியே கிடக்கட்டுமா. ஆமா என்கிட்ட ரிபன் இல்லம்மா. சரி சொன்ன மாதிரி இந்த பெண்ணுல நம்மள மரிச்சிட்டு இருக்கா. இந்த பெண்ணு நம்மள விட மாட்டா போல இருக்கு. அம்மா சொன்ன கேட்காம வந்தமே. பெத்த தாய் சொல்ல கேட்காம வந்துட்டோமே. நம்ம நேரமும் சரியில்லை போல இருக்கு. சரி இனிமே நாம இந்த இடத்துல நிற்க கூடாது. ஆமாம்மா ஓட்ட நல்ல பெருநாடையா ஓடி வாரானந்த
ஆனந்தனோ எங்க வரானா ஓட்டத்துல ஆரம்பிச்ச ஆனந்த் வளையல் செட்டி ஓ செட்டி இல்லன்னு சொல்றீங்களே ஆமா அதாவது நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க என்னம்மா எடுக்கல முடியல அதாவது இந்த பழகநல்லூர் ஊருக்கே ஓடினான் சரி இவ பார்த்தா கள்ளிக்கோப்ப மொரித்தாள் மொரித்து விட்டு யாரு எங்க அம்மையாகப்பட்ட தேவகியானவள் அம்மையாகப்பட்ட நீலியவள் அப்படியே கள்ளிக்கோப்ப மொரித்து சரி கள்ளிக்கோப்பே எனக்கு அப்படி இருக்கட்டும் எனக்கு பிள்ளையாக வா அப்படின்னா சரி அது உடனே என்ன செய்து என்னமா செய்து கள்ளிக்கோப்ப மொரிச்சு இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டா சரி அது அழகான ஆண் குழந்தையா இருக்கு அழகா பிள்ளை போல இருக்கு அழகான ஆண் குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்கு சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் ஓட்ட நல்ல பெருநாடையா ஓடி வாரான தரோ பழகநல்லூர் ஊரதிலே ஆனந்தனோ வர போது ஓடினான் ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் டயம் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதாவது ஓடினான் பழகநல்லூர் ஊருக்கே ஓடினான் சரி யாரு யாரம்மா இந்த ஆனந்தன் அவன் முன் தொடர்ந்து ஓடி வருகிறார் சரி இந்த நீலியோ பின் தொடர்ந்து ஓடி வருகிறார் ஆமா பின்னே தொடர்ந்து ஓடுகிறாள் வரும்போது ஊருக்குள்ள வந்தாங்க ரெண்டு பேரும் சரி ஊருக்குள்ள ஊர் சாவடின்னு ஒரு இடம் உண்டு ஆமா ஊர் சாவடி ஊருக்குள்ள ஒரு தப்பு தண்டா நடக்குன்னா 4 பெரிய ஆட்கள் அதுல இருந்து அதை பொது மத்தியமா பேசி சரி அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க ஆமா என்ன செய்வாங்க அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க அப்போது அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே அந்த ஆனந்தன் சொல்லுகிறார் ஐயா ஊரவரே பெரியவரே உற்றவரே சபையோரே என்று சொல்லி ஆனந்தனோ இங்கே வராரா அந்த பழகநல்லூர் ஊரதில ஐயா ஊரவரே பெரியோரே உற்றோரே சபையோரே ஊருக்குள்ள கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வாரான் ஊர் சாவடியில 10 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆகா ஒரு பையன் ஓடி வர்றான் பின்னால ஒரு பெண் வேற இடுப்புல பிள்ளையோட ஓடி வாரா என்ன ஏதுன்னு தெரியலையே ஐயா பழகநல்லூர் ஊர்வாழ் மக்களே பெரியோர்களே சபையோர்களே அப்படியே மூச்சுன்னு இழைக்குவே ஓடி வந்தது யாருக்கு ஆனந்தருக்கு வேகமா வந்தா மூச்சுன்னு இழைக்குது அப்போ அந்த பழகநல்லூர் வாழ் மக்கள் கேட்டாங்க என்னப்பா காரணம் நீ யாரு நீ எதுக்காக இவ்வளவு வேகமா வர்ற பின்னால இந்த பெண்ணு வேற உன்னை துரத்தி கொண்டு வர்றாளே பிள்ளையோட வர்றாள உனக்கு ஊர் தானே பெயர் தான் அல்ல உற்ற தந்தை நாமம் அல்ல நீ வந்ததொரு காரணத்தை எனக்கு வாய் திறந்து சொல்ல வேணும் எப்பா உன்னுடைய ஊர் என்ன பெயர் என்ன உற்ற தந்தை நாமம் என்ன காரணம் என்ன நீ எதனால் இப்படி வர்ற நீ யாரு என்று பழகநல்லூர் ஊர்வாழ் பெரியோர்கள் கேட்கிறார்கள் அப்போ ஆனந்த செட்டியார் சொல்லுகிறார் ஐயா நான் எங்க பிறந்த பிள்ளை தெரியுமா நான் மதுரை என்ற நகரதில மாநாயக்கம் செட்டியார்க்கும் செட்டிச்சு பெண்கோடிக்கும் நான் பிறந்ததொரு பாலகந்தா ஐயா என் பேரு ஆனந்தந்தா நான் ஆனந்த செட்டியாரு ஐயா எனக்கு மதுரை மாநகரத்தில் மாநாயக்க செட்டியாருக்கும் செட்டிச்சு பெண்கொடிக்கும் பிறந்த பிள்ளைனா என் பேரு ஆனந்த செட்டியார் எங்க அப்பா அதாவது எண்ணெய் வியாபாரம் பார்த்தார் நான் இந்த வியாபாரம் எல்லாம் இந்த காலத்துல யாரு பாக்குறாங்கன்னு சொல்லி பெண்கள் விரும்புற பொருளை பார்ப்போம்னு சொல்லி நான் வளையல் வியாபாரத்துக்கு வந்தேன் பக்கத்து ஊர்ல வளையல் எல்லாம் வித்துட்டேன் அவ இடுப்புல பிள்ளையோட பின்னால வந்து நிக்கா யாரு நீலி அதாவது நான் பக்கத்து ஊர்கள்ல வளையல வித்தேன் காட்டுக்குள்ள இந்த பெண்ணு என்ன மறிச்சா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது முதல்ல வெத்தலை கேட்டா நான் வெத்தலை போட மாட்டேமா என்கிட்ட வெத்தலை இல்லைன்னு பாக்கு கேட்டா நான் பாக்கு இல்லன்னு சொன்னேன் பாக்கு கேட்டா சுண்ணாம்பு கேட்டா போயில கேட்டா இல்லன்னு ஒரு நிமிஷம் அந்த செட்டியார் எப்பா உன்னுடைய ஊர் என்ன பெயர் என்ன என்று கேட்கும் போது அப்போ ஆனந்த செட்டியார் சொல்றாரு ஐயா எனக்கு மதுரை மாநகரத்துல நான் மாநாயக்க செட்டியாருக்கு பிறந்த பிள்ளை என் குலம் செட்டியார் குலம் குலம் தான் செட்டியார் குலமாக இருந்தாலும் என்னுடைய வியாபாரம் வளையல் வியாபாரம் பெண்களுக்கு பிடித்தமான வளையல் வியாபாரம் பக்கத்து ஊர்கள்ல வித்துட்டு வந்தேன் இந்த பெண்ணு காட்டுக்குள்ள என்னை மறித்தாள் பெண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது வளையல் இருக்கான்னு கேட்டா அம்மா வளையல் இல்லைன்னு
இருக்கான்னு கேட்டா பொட்டு இல்லன்னு. சரி சீப்பு இருக்கான்னு கேட்டேன். நானும் சீப்பு இல்லன்னு. முகம் பார்க்க கண்ணாடி இருக்கான்னு கேட்டா. இந்த கலியுகத்துல இந்த கலியுகம் தெரியாம நாட்டுல இருக்கவியெல்லாம் வில்லு படிச்சுக்கிட்டு தெரியுதாவ. ஆமா பறக்கும் குஞ்சு எல்லாம் வில்லு படிக்காவ. என்னதெல்லாம் நாட்டுல ஐயா சட்டத்தை எடுத்து விளையாடுதாரு. வம்பு கலியா இருக்க வாராரே எங்கள் ஐயா. ஐயா அருள்நூல்ல சொன்னாரு, சும்மையா சொன்னாரு. என்ன சொன்னாரு? வம்பு கலியா இருக்க வாராரே எங்கள் ஐயா. தர்மம் பெரியது தாங்குகிற என் மகனே, பொறுமை பெரியது பொறுத்துகிற என் மகனே. வந்தால் அறிவான் வராதவன் நீருவான். அதனால பொறுத்து போறத பத்தி உனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. பொறுமைக்கும் இடம் உண்டு. மற்ற வில்லு மாதிரி இங்க வில்லு கிடையாது. தயவு செஞ்சு நானும் உங்க ஆள் நாடாருதான். நானும் நான் மற்ற சமுதாயத்துக்கு வில்லு பாட போக மாட்டேன். ஆகையினால நம்மளும் சொந்தக்காரங்களாக தான் இருப்போம். பக்கத்தில் சின்ன பிள்ளைகள் விளையாடினாலும் சத்தம் போட்டு எப்பா அதை தூர போடு அப்படின்னு பெரிய ஆட்கள் சொல்லுங்க. ஏன்னா எந்த நாட்டிலும் இல்லாத அநியாயம் தாங்க நடக்கு. அதனால எப்பா அவளு சொல்லுகிறாள், எப்பா ஐயா ஊரவர்களை பழகநல்லூர் ஊர்வாழ் மக்களே, ஊர்வாழ் மக்களே, அதாவது இவர் யாருன்னு, அதாவது அவன் சொல்ற இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறான். இவன் சொல்ற ஐயா இது என் மாப்பிள்ளை, இது என் கணவர், இது என் குழந்தை, இது என் குழந்தை, இதுதான் அப்பாங்க. எங்க கல்யாணம் முடிச்சு 6 மாதத்துல எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு சின்ன பிரச்சனை அத பெருசாகிட்டாரு. சரி அதனால அதாவது இது இப்போ பையனுக்கு வயசு 1.25 வயசு ஆகுது. அவன் இடுப்புல இருக்க பாருங்க, அவர் பிள்ளை முகத்தை பாருங்க அவனே மாதிரிதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நீலியும் சொல்லுகிறான். அப்போ பார்க்கும் போது ஐயா எனக்கு கல்யாணமே ஆகல, எனக்கு கல்யாணமே ஆகல, இவ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன பார்த்து சொல்றா. அந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த பிள்ளை அப்பாங்க. சரி அதாவது அவன் ஊர் மக்கள் பேசும்போது அவன் கவர்ந்துக்கிட்டுதான். சரி அவன் அவளை பார்க்கும்போது திரு திரு திருன்னு முழிக்கா. நீலி அப்படி கோழிக்கா மாதிரி உருட்டுவா, உருட்டுவா மிரட்டுவா. என்ன கண்ண திரு திரு ஐயா என்ன பாக்காங்க பாருங்க, என்ன பாக்காங்கிறான். சரி அப்படியே பைத்தியம். அவன் ஊர் மக்கள் அவளை பார்க்கும்போது அவ கவர்ந்துக்கிட்டு நான் எங்கேயா பாக்குறேன், நான் சும்மா அவளை பால தானே நிக்கேன். அவன் பார்க்கும்போது அவள் கோபத்தோட முழிக்கிறா. சரி ஊர் மக்கள் அவளை பார்க்கும்போது அவ சாதுவா சமாதானமா நிக்கா. அப்போது ஊரில் உள்ள அந்த பழகநல்லூர் வாழ் மக்கள் சொன்னாங்க, எப்பா எல்லார் வீட்லயும் உள்ள பிரச்சனை தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கதானே கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனை உண்டு. இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க விலகி இருக்கலாம். இருந்தாலும் பிள்ளைகளை இறக்கி விடுமா. ஐயா இது என் மாப்பிள்ளை தான், எனக்கு தாலி கட்டி அதாவது இந்த பையன் வயிற்றுல இருக்கையில அவர் போனவர் இப்ப வந்திருக்காரு. இப்ப இந்த பெண்ணு எனக்கு வேண்டான்னு என்ன பார்த்து சொல்றாரு. எதுக்குமா ஆவேதகப்படுத, இந்த பெண்ணு பிடிக்கலன்னு சொல்றாரு. அதனால பொறுப்பா பொறுயா பொறுமாரி பிள்ளை கீழே இறக்கி விடுனாங்க. இவ பிள்ளை கீழே இறக்கி விட்டா. அது ஓடி போய் அப்பான காலை பிடிச்சுக்கிட்டு ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்பவாது நீங்க நம்புறீங்களா அப்படின்னா நீலி ஆனவள். அவன் சொல்றான் தூரப்பா இது என் பிள்ளையே இல்ல, இது என்னோட பிள்ளையே இல்ல, இது யாரு பிள்ளையோ, யாரு பிள்ளையோ, இது என் பிள்ளையே இல்லங்கிறான். அப்போது பார்த்தாங்க ஊரவர்கள் எல்லாம். அப்பா ஒரு கோபத்துல நீ ஒரு கோபத்துல பேசுவா, அவளும் ஒரு கோபத்துல ஒண்ணு கேட்கலாம். சரி அது எல்லார் வீட்லயும் உள்ளதானே, எல்லார் வீட்லயும் உண்டுலாமா. கணவன் மனைவிக்கு பகலையில சண்டை வரும், நைட்ல சேர்ந்துருவாங்க. சரி அதனால நீங்க எங்களை நம்பி வந்ததுனால, இந்த பழகநல்லூர் ஊரை நீங்க நம்பி வந்ததுனால 2 பேருக்கும் இன்னைக்கு எங்க ஊருக்குள்ள ஒரு இடம் தர்றோம். ஊருக்குள்ள ஒரு இடம் தரோம், ஒரு வீடு தரோம். சரி ஒரு சின்ன வீடு. என்ன நீங்கள் வந்து மணி 6, 7, 10 மணி ஆயிட்டு எங்க ஊருக்குள்ள ஒரு வீடு தர்றோம். சரி இந்த வீட்டுல நீங்க 2 பேரும் இன்னைக்கு தங்கிட்டு நாளை காலையில உங்க ஊருக்கு போங்க, சமமாகிருவீங்க. சரி நீங்க 2 பேரும் சமரசமாகிருவீங்க. அப்புறம் உங்க ஊருக்கு போங்க என்று பழகநல்லூர் ஊர்வாழ் மக்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே அப்போ அம்மையாகப்பட்ட நீலி சொல்லுகிறார், ஐயா பழகநல்லூர் ஊர்வாழ் மக்களே ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். அதாவது உங்க ஊருக்குள்ள எங்களுக்கு இடம் தர்றீங்க, உங்க ஊருக்குள்ள எங்களுக்கு தங்குறதுக்கு வீடு தர்றீங்க. எனக்கோ என் கணவருக்கோ நான் பெற்ற பிள்ளைக்கோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இதை பழகநல்லூர் ஊர் மக்களை நான் சும்மா விட மாட்டேன். நானா நீங்கள் அங்கிறத பார்ப்போம்.
பொறுமா ஒரு கோபத்துல டென்ஷன் ஆகிருப்பதுக்கு தான் செய்வேன் சரி கொஞ்சம் பொறுமையாயிரு நீ கொஞ்சம் வீட்டுக்கு போமா போய் தங்குங்கன்னாங்க சரி இவ ஆனந்தனை அழைத்து கொண்டு அந்த பழகநல்லூர் ஊரிலே அன்று இரவு தங்கினார்கள் சரி அன்றைக்கு சமமான சாமோ அமையா சதி சாம நேரோ அமையா யாம சாம வேளையிலே இலைகொலைங்க நேரத்திலே அஞ்சு போட்டால சரிகோ அடிச்சாம வேளையில அன்றைக்கு ஊரடங்கு ஜாமத்து வேளையில சரி இங்க அதாவது ஆனந்த செட்டியார் அயர்ந்து தூக்கி கொண்டிருக்கிறார் தூக்கமா இருந்தாலும் ஒரு கரையில பயங்கிறது மனுஷனுக்கு இருக்கு தன் பயத்திலேயே தூங்குதாரு பெண் இல்லையா அவ நீலி அது ஏமாத்திட்டு போனவா நீலி கிட்ட விளையாட முடியுமா சரி நீலின்னு எதுக்கு பேரு தெரியுமா பாம்பனுடைய விஷம் பாம்புக்குள்ள விஷம் இருக்கு இல்லையா அப்படி விஷம் உள்ள பெண்ணுவா ஆமா கொடிய விஷம் உள்ள பெண்ணு பாம்பு அதான் நீலிங்கிறாங்க தெரியுமா அத அந்த விஷத்தினுடைய குணம் படைத்த தன்மை உள்ளவள் யாரு இந்த நீலி அதான் அவளுக்கு பேர் நீலி சாதாரண காரியமில்லை அதுக்கு தான் அப்படி பேரு அப்போது அன்று இரவு வேலையாச்சு அயர்ந்து தூங்குகிறார் ஆனந்த செட்டியார் இடுப்புல இருக்க பிள்ளைய பார்த்தால் அம்மையாகப்பட்ட நீலி பிள்ளையே எனக்கு கள்ளி கோப்பாவான்னா அது உடனே கள்ளி கோப்பு காஞ்ச கம்பு கட்ட கம்பு ஊச்சி கம்பா கைக்கு வந்தது இவ அயர்ந்து தூங்கக்கூடிய நேரத்தில் கையில இருந்த கம்பை தூக்கி கொண்டு அவன் மார்புல அடி சண்டாளின்னா சரி உன்னை நம்பி வந்த என்ன கொன்னியடா உனக்கு ஞாபகம் இருக்கா கள்ளி மர நிழலிலே உனக்கு சாட்சியை சொல்வதற்கு யாரு இருக்கான்னு கேட்டிய அது இந்த கள்ளி கோப்பு தாண்டா அந்த கள்ளி கோப்பை தான் நான் முறிச்சு கொண்டு வந்திருக்கிறேன் அதாவது இந்த கள்ளி போனுக்கு சாட்சி சொல்லுதா என்று சொல்லுகிறாள் அடி சண்டாளி அந்த இடத்திலே மாண்டு மடிந்தான் ஆனந்த செட்டியார் மண்ணோடு சாய்ந்தார் இங்க இப்படி இருக்கும் போது அன்றைக்கு விடிகாலை வேளையாச்சு பார்த்துட்டாளே நீலியாள் பாரமோக கண்ணாலை ஒரு வயதான பெண்ணை போல ஊருக்குள்ள வருகிறாளே ஐயா ஊர வேற பெரிய வேற குற்ற வேற சபையோரே என்னுடைய பிள்ளை அவன் ஆனந்த செட்டியாரு மலையில் வரத்து வந்தான் ஐயா ஒரு வயதான பெண்ணு மாதிரி வேஷம் போட்டா யாரு எங்க அம்மையாகப்பட்ட நீலி வயதான பெண்ணை போல வடிவம் கொண்டு தலைவிரிக்கு பஞ்சு போல தலைமுடி கத்தாழ சடம்பா இருக்கு எப்படி இருக்கு கத்தாழ சடம்பா இருக்கு அப்படியே ஊருக்குள்ள இறங்கி அழுது கொண்டு வருகிறார் வரும்போது ஐயா ஊரவர்களே பெரியவர்களே என் பிள்ளை வளையல் வியாபாரத்துக்கு வந்து 8 நாள் ஆச்சு என் பிள்ளை பேரு ஆனந்த செட்டியார் நீங்க அவனை பாத்தீங்களா உங்க ஊருக்கு என் மகன் வந்தானா வளையல் வியாபாரத்துக்கு வந்தானா நீங்க பார்த்தீங்களா என்று கேட்கிறேன் அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க அம்மா நீங்க கவலைப்படாதீங்க அதாவது நேற்று எங்க ஊருக்கு வந்தாங்க 2 பேரும் நாங்க எங்க ஊர்ல தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறோம் கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பிள்ளையோட ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு வந்தான் ஒரு பையன் யார் என்னன்னா ஆனந்த செட்டியாருன்னா வளையல் வியாபாரம் பண்றேன்னு சொன்னா வளையல் பெட்டியும் கையில வச்சிருந்தான் ஆனா அந்த பெண்ணு எனக்கு கல்யாணம் ஆயிட்டுங்கிறா இவங்க என் பெண்ணே இல்லைன்னு சொன்னான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னா ஏதோ ஒரு சின்ன கோபத்தினால அவ சொல்றான்னு சொல்லி ஊருக்குள்ள தங்குறதுக்கு வீடு கொடுத்தோம் அங்க போய் வாங்க பாப்போம் அப்படின்னு அப்போ அந்த பெண்ணு எல்லோரையும் அழைத்து கொண்டு ஐயா வாங்க அந்த வீடு எங்க இருக்குன்னாங்க கேட்கிறாள் அம்மையாகப்பட்ட நீலி பழகநல்லூர் ஊர்வாழ் மக்கள் எல்லாம் என் நீலியை அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்கு வரும்போது அவன் மாண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்திருக்கிறான் அம்மையாகப்பட்ட நீலி யார் எப்படி இருக்கிறா பாருங்க அதாவது அந்த ஊருக்குள் அவன் இறக்காக என்ன நடந்தது என்பது தெரியவில்லையே மாயமாக மறைந்து விட்டாள் மாய நீலி ஆகா கடை வீட்டுல தங்க வச்சோம் பெண்ணை காணோம் இறந்து கிடக்கிறாரு இதுக்கு பொறுப்பு யாரு என்னன்னு தெரியலையே ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் வாந்தி பேதி காலரா என்று சொல்லி 60,000 குடும்பம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த கால அதான் கொடிய நோய்
ஆமாமா. பேதின்னு சொல்லுவாங்க, வாந்தி எடுக்கிறது. சரி. இதான் பேதின்னு சொல்றது. ஆமாமா. காலரா வாந்தியினால ஏகப்பட்ட குடும்பம் அழிச்சுக்கிட்டு இருக்கு. சரி. 60,000 குடும்பம் அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாமா. அந்த பழகநல்லூர் ஊர் மக்கள் எல்லாம் கொரமன காட்டிலே வள்ளி இடத்துல குறி கேட்கும் போது நீங்க பழகநல்லூர் ஊரை வேறு நீங்க அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம். எப்ப உங்களோட ஊரதில உங்களோட ஊரதில ஊருக்கு பக்கத்தில அம்மை எங்களுக்கு சக்கி அம்மா அவ வீரப்பல்லா விரிசடையா அவ விரிதாடோ ஜடமோடியா ஏ சடைக்காரு குடக்காரு. அதாவது உங்க ஊருக்கு மேல்புறத்துல அம்மையாகப்பட்ட இசைக்கு அம்மை ஆதாளி போடுகிறாள். அதனால பழகநல்லூர் ஊர் வாழ் மக்களை இனி நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த இடத்துல பழகநல்லூர் நீலி என்று சொல்லி உங்க பழகநல்லூர் ஊருக்கு மேல்புறத்திலே நீங்க கோயில் அது கட்டி எல்லாம் கொடையதுதான் கொடுத்தாயாரா உங்க குடும்பமாது தலைக்கும் அப்பா என்று சொல்லி வள்ளி அவள் எடுத்துரைக்கும் வேளையில அதாவது அம்மையாகப்பட்ட நீலி அந்த கொரமணக்காடு வள்ளி சொல்லுகிறார். என்னும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் அம்மா போனது போகட்டும், இனிமே நாங்க இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும். நாங்க உங்க பழகநல்லூர் ஊருக்கு மேல்புறமாக இந்த ஊர்ல பழகநல்லூர் ஊருக்கு மேல்புறத்திலே அம்மையாகப்பட்ட நீலி என்று இசைக்கு அம்மனுக்கு நீங்கள் கோவில் எதுவும் கட்டி ஆமா அப்படியே உட்காருங்கம்மா. நீங்க ஸ்பீக்கரை மறைக்கிறது எங்களுக்கு தொண்டையை பிடிக்கும், கொஞ்சம் உட்காருங்க, ஓரமா உட்காருங்க. சாமி ஆடுது, அம்மா உட்கார சொல்லியாச்சு. அம்மா பொறுமையாத்தான் அம்மா விளையாண்டு வருவா, நீங்க உட்காருங்க. அதாவது பழகநல்லூர் ஊர் வாழ் மக்கள் எல்லாம் நீங்க கெட்டு நாள் நோம்பு இருந்து பத்தலைக்கு காலை எல்லாட்டி பச்சை வாழை கொலரது பவளத்தால அலங்கரித்து அலங்கரித்த பந்தலில அம்மை என்ற இசைக்கு என்று அலங்கரி 8 நாள் நோம்பருந்து பந்தலிக்கு காலி நாட்டி பச்சை வாழை குல நிறுத்தி பழகநல்லூர் ஊர் வாழ் மக்கள் எல்லாம் நீங்க சாமி கும்பிட்டீர்களானால் உங்க குடும்பம் தலைக்கும் என்று கொரமணக்காடு குறி அதாவது வள்ளி குறி சொல்லுகிறாள். அவளுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஆனி மாதத்துல நல்ல செவ்வாய்க்கிழமையில என் பழகநல்லூர் ஊரிலே அம்மையாகப்பட்ட நீலி என்ற இசைக்கு அம்மனுக்கு திருவிழா கொடுக்கும் போது அவ தொட்டிலு பிள்ளைக்க நல்ல சக்கி அம்மா அவளுக்கு சரி சொலவு சுத்தாடு கண்ணாடி வளைகல்களா குங்கேம பொட்டிகாரி கொலவிழி சக்கி அம்மா அம்மா என் தாய் இசைக்கு அம்மை ஆதாளி போட்டாடி கொண்டிருக்கிறாள். அப்பா பழகநல்லூர் ஊர் வாழ் மக்களே நீங்க அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம். நான் பழகநல்லூர் நீலி அப்பா, நான் கள்ளிக்கோப்ப பிள்ளையாகி நான் கக்கத்தில் வைத்தவள்தான், ஏ சட்டியார மறித்தவள்தான் இந்த தெங்காட்டி நீலி அப்பா என்று சொல்லி இசைக்கு அம்மா அவ வீர கொரவை போட்டல்லவோ வீர கொரவை போட்டல்லவோ வீரமாதா வருகிறாளே வீர கொரவை போட்டல்லவோ வீர கொரவை போட்டல்லவோ வீரமாக வருகிறாளே. ஐயா பழகநல்லூர் ஊர் வாழ் மக்களே என்ன ஐயா, எனக்கு இடுப்புல புள்ள வேணும், தொட்டில் புள்ள வேணும். சரி என்ன வேணும்? எனக்கு தொட்டில் பிள்ளை வேண்டும், எனக்கு சிறு சொலவு வேண்டும், சித்தாட வேண்டும், எனக்கு கண்ணாடி சீப்பு வளையல் பொட்டு ரிப்பன் கண்மை சரி அத்தனைக்கு எனக்கு குங்கும பொட்டு வேணும். ஆமா என்ன அந்த கால தாய்மார்கள் வைக்கிறது குங்கும பொட்டு தானே, சரி இப்பதானே ஸ்டிக்கர் போட்டு வைக்காங்க. ஆமா எனக்கு அத்தனை வேணும் என்று கேட்டாள். பழகநல்லூர் ஊர் வாழ் மக்கள் எல்லாம் அப்பாள் 8 நாள் நோம்பிருந்து
விழா கொடுக்கும் போது 2 நாள் கொடை விழா சிறப்பா நடக்கு. புது ஊர்ல மாதிரி சிறப்பா நடக்கு. நல்ல வில்லு பாட்டோடு சிறப்பான கொடை விழா நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையாகப்பட்ட நீலி என்ற இசைக்கம்மா ஆதாளி போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறாள். அவளுக்கு கோரப்பெல்லாம் தங்க போகும் இருத்த நல்ல சடையோடனே சடைக்காரி குடக்காரி சாம்பராணி வாசகியா ஏ அம்மையங்களுக்கு சக்கி அம்மா அம்மையாகப்பட்ட பழகிநல்லூர் இசக்கியம்மா. அதாவது பூலோகத்துல முதல்ல வந்து இருந்த இடம் பழகிநல்லூர். பழகைநல்லூர் அம்மையாகப்பட்ட இசக்கியம்மை அதாளி போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் அவளை கையெடுத்து வணங்குகின்றார்கள். அவர்களை நம்பி வந்த மக்களுக்கு அம்மையங்களுக்கு சக்கியம்மா அவன் நல்லவாரோ கொடுத்திடுவா. அவளை தேடி வந்த மக்கள் கோடி வாரம் கொடுத்திடுவா. கொடை விழா சிறப்பா நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையாகப்பட்ட இசைக்கு அம்மனுக்கு இடுப்புல பிள்ளை வச்சு அதாளி போடுதா அம்மா. யாரு இசைக்கு பழகிநல்லூர் நீலி அம்மா. கள்ளிக்கோப்ப பிள்ளையாக்கி கக்கத்துல வைத்தவளே ஏ ஆனந்தாரை கொன்றவளே ஏ அம்பிகைய நீலி அம்மா காட்டு நீலி அம்மா தேவி எங்களுக்கு சக்கி அம்மா. நான் போகாத ஊரும் இல்லை, நாங்க பாடாத இடமும் இல்லை. நான் உன்ன போல தெய்வத்தையும் இந்த உலகத்தில கண்டதில்லை. ஏ அம்மா எங்க இசக்கி அம்மா அவசர சுழவகரமாடுது ஏ சித்தாட தனை கொடுத்து அந்தி நல்ல கருக்கலிலே அலங்கார பூசையிலே பழகிநல்லூர் ஊரோ வீட்டு எங்கே நாமல் போவோம் அன்று அம்மை எங்களுக்கு சகி அம்மா பாப்பாத்தி அம்மனோடு எங்கே வாராளான வடக்கு முக நோக்கி எல்லோ கணக்குடி தன கிடந்து பள்ளியூர் பாதையாக அம்மை எங்களுக்கு சகி அம்மா ஏர்வாடி தன கிடந்து இருக்கணகுடி பாதையாக ஏ நம்பி மலை வந்தல்லவோ நம்பிநாதர் வாசலிலே அம்மையாகப்பட்ட இசக்கி அம்மன் பாப்பாத்தி அம்மனுமாக நம்பி மலையிலே வந்து எப்ப சின்ன நம்பி பெரிய நம்பி புத்து பெற அழகி அம்மாயே குலவாழ கல்லி அம்மா ஏ சட்டநாதன் கேந்திரபாலன் அயங்காத்தா தன்னோடனே 21 வாதைகளும் ஏன் ஒண்டி வாத நொடக்கு வாதை எச்சில் கொட்டி வாதையோடு செவிட்டு வாதை குருட்டு வாதை அழகு மல்ல ராசாவும் ஏ குத்து பிறை அழகி அம்மா ஏ கொலவாழகி சக்கி அம்மா. திருக்கணங்குடியிலே நம்பி ஆண்டவர் 21 தேவதை 61 வந்திக்காரனை சாமி தரிசனம் செய்துவிட்டு அவ அங்கிருந்து பயணமாகி ஏ அம்மா எங்களுக்கு சக்கி அம்மா இனிமே எங்கே நாமல் போவோம் அன்று வடக்கு முக நோக்கி எல்லோ ஏ அம்மா எங்களுக்கு சக்கி அம்மா திருக்கணங்குடி தன கடந்து திருத்துப்பனை பாதையாக அம்மா எங்களுக்கு சக்கி அம்மா எங்கே வாராளானால் சாலை புதூர் பாதையாக மாவட்டி தன கடந்து பள்ளி வாசல் வந்தல்லவோ வடக்கு முக நோக்கி எல்லோ களக்காடு வந்தல்லவோ. ஏ நிறுத்து அம்மா பாப்பாத்தி அம்மா இசைக்கு அம்மா சொல்லுகிறாள்.
கிழக்காட்டுக்கு வந்தாச்சு. வடக்க போயிருவோமா நேர கிழக்க போயிருவோம். எங்க போனோம்? கிழக்கு முகம் நோக்கி போவோம். இந்த இடத்துல இருப்போம் என்று சொல்லி கிழக்காடு பாதையாக வந்து அமர்ந்து நிற்க இந்த பக்த கோடி பெருமக்கள் மத்தியிலே என் அம்மையாகப்பட்ட நீலி என்ற அம்மனுடைய திருக்கதையை எங்களால் பாடினோம். இனி அம்மாளை கொண்டு வந்து இதுல சக்தியை நிறுத்தணும். அதுக்குள்ளாக சுடலையினுடைய பருவி நம்ம பாட வேண்டும் அல்லவா? கண்டிப்பா பாடணும்லாமா? ஏன்னா அதுவும் அப்பதான் ஆரம்பிச்சு விட்டால இன்னைக்கு. என்ன சாமி பூஜை நடக்கும் போது அம்பாளை நாங்க கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து அமர்ந்தால் நாங்க சக்தியை நிறுத்துவோம். என்ன அப்படியே விட்டுட்டு போக மாட்டோம். அம்பாள் வந்து எந்த இடத்துல மக்கள் நம்மளை கையெடுத்து வணங்குவாங்க, நம்மளை யாரு பக்தியோட வணங்குவார்கள் என்று அம்மா யோசனையோடு நிற்கின்றாள். அப்படி இருக்க சுடலை மாட சுவாமியினுடைய திருக்கதி உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம். அந்த ஆதி வள்ளி கையிலையே அரனுடைய இடமதிலையே ஏ அம்மையுமையே பார்வதியோ அம்மையுமையவளாகிய பார்வதியோ அப்பனான ஈஸ்வரரோ கோடான கோடி மக்கள் கைலாசத்தில் கொலுவேற்றிருக்கிறார்கள். நான் முகன் ருத்ரன் பிரம்மா விஷ்ணு அகஸ்தியர் புலஸ்தியர் இந்திரன் சந்திரன் கோடான கோடி மக்கள் கொலுவிருக்கிறார்கள். ஆண்டவராகிய சிவபெருமான் நாளை இதனை எடுத்த நாடு எங்கும்படி இழந்து வருகிறார். ஈயருபை ஆனை கிடை என்பதராகிற கொடிய ஜீவராசிகளுக்கும் கல்லையினுள் தேர்க்கும் ஒரு பகினுள் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் பகவான் புல்லுணவே படிகளந்து வருகிறார். இதை எறிந்த பார்வதி சொல்கிறாள், பகவானே படி இழக்க போறேன் என்று போறீரே, படி அளந்துட்டு தான் வர்றீரா? படைத்த மனுக்களை பட்டினியாக போட்டு விட்டு வருகிறீர்களா? ஏம்மா பார்வதி அப்படி கேட்கிறேன். நாளை தினை எடுத்து நாடெல்லாம் படிகளந்தேன்னு சொல்றீங்களே, எப்படி படி இழக்க முடியும்? எடுத்து உலகெங்கும் படி அளந்தேன்னு சொல்றீங்க, எப்படி பகவானே முடியும்? என்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். ஆகையினால இன்னைக்கு படி இழக்கும் அந்த கிடத்திற்கு தான் நானே கூட வரேன் ஐயா. இடத்திற்கு தான் கூட வரேன் ஐயா. எடி வெள்ளை பார்வதி இந்த வார்த்தை சொல்ல கேளா, அந்த இடம் வரவோ வேண்டாம். இளைய பார்வதி நீ ஏழைக்கு இறங்கிடுவா பெண்ணே பார்வதி. பார்வதி நான் படியளக்க புறப்பட்டு நிற்கும் போது இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக நான் தான் இன்னைக்கு நான் உங்க கூட வரேன்னு சொல்றியம்மா. பார்வதி இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது. எதற்காக பகவானே நான் வரக்கூடாது? உன் மனசு ஏழை மனசு, இழகின மனசு, இறங்கின மனசு. ஏழைய கண்டா நீ இறங்கிடுவ, ஏழை கண்டா படக்கின் கிளை இறங்கிடுவேன். நான் சொன்னா ஒரே சராசரியாக படியளந்து வருவேன். ஆமா, நாட்டுல நல்லது செய்பவர்கள் இருப்பார்கள், நல்லது செய்பவங்க இருப்பாங்க, தீமை செய்யறவர்கள் இருப்பார்கள், அறம் பேசுறவ இருப்பான், புறம் பேசுறவ இருப்பான். புறம் பேசுறவன் தான் அதிகமா இருப்பான். நல்லவன் அறம் பேசுறவனை விட புறம் பேசுறவன் அதிகம் உண்டு. நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லோருக்கும் பட்டினி என்பது இல்லாமல் படியளக்கிறது என்னுடைய கடமை. என்னோட கடமை. அதனால அந்த இடத்துக்கு நீ வர வேண்டாம். ஆமா, வரக்கூடாதம்மா, வரக்கூடாது. நான் ஒரே சராசரியாக படிகளந்து வருவேன். இவ வீட்டுல கால்படி தான் அளக்கணும், இவருக்கு ஒரு பெட்டி அளக்கணும், இவருக்கு மானுப்படி தான் அளக்கணும். யார் யாருக்கு எப்படி படி அளக்கணுங்கிறது எனக்கு தெரியுமா? எனக்கு பகவானுக்கு தெரியும் அம்மா. அதனால நீ அந்த இடத்திற்கு வேண்டாம் பார்வதி, நானே சென்று படி அளந்து விட்டு வருகிறேன் என்று பகவான் படி அளக்க புறப்பட்டு சென்று விட்டார். நினைத்தாள் அம்மையுமையவளாகிய பார்வதியா. என்னம்மா நினைக்கிறாள்? இன்றைக்கு நம்முடைய கணவர் படி அளக்கக்கூடிய சோதனையை பரிசோதித்து பார்த்தால் என்ன, நாளை தினை எடுத்து நாடெல்லாம் படிகளந்தேன்னு சொல்றாரு. உரிய தினை எடுத்து உலகத்துக்கெல்லாம் படிகளந்தேன்னு சொல்றாரு. இது உண்மையா பொய்யாங்கிறத பார்க்க வேண்டாமா? சோதிச்சு பார்க்க வேண்டும் அல்லவா? எங்கள் ஆண்டவராக சிவபெருமான் படிகளக்க சென்ற சமயத்தில் அம்மை உமையவளாகப்பட்ட பார்வதியானவள் விஸ்வகர்மா வைத்த வரவாளைத்து பூவட்டி கட்டை செமிழ செய்தல்லவோ அம்மையுமை பார்வதியா விஸ்வகர்மாவை வரவழைத்தாள். ஐயா விஸ்வகர்மாவே, என்னம்மா பார்வதி என்ன கூப்பிட்டீங்களே, என்னம்மா காரணம்? ஐயா காஞ்சிபுரம் கம்பனால் எனக்கு ஒரு கட்டு சிமிழ் ஒன்று தேவைப்படுகிறது. எதற்காகம்மா? கைலாசத்துல இல்லாத சிமிழாமா? ஆமா, பகவான் உங்களுக்கு வாங்கி கொடுக்காத சிமிழாமா? இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு காஞ்சிபுரம் கம்பனால் ஒரு சிமிழ் தேவைப்படுகிறது. ஆமா, கட்டி சிமிழ் தேவைப்படுகிறது. அம்மா எதுக்காக கேட்கிறீங்க பார்வதி என்று விஸ்வகர்மா கேட்கிறார். என் கணவர் நாளை தினையெடுத்து நாடெல்லாம் படிகளந்தேன்னு சொல்றார். உரிய தினையெடுத்து உலகெங்கும் படிகளந்தேன்னு சொல்றாரு. தொண்டெல்லாம் வலிக்க புறப்பட்டு
இது உண்மையா பொய்யாங்கத பார்க்கணும். ஆமாமா. என்ன செய்யணும்? உண்மையா என்னன்னு பார்க்கணும். என் கணவனை உண்மையா பொய்யான்னு சோதிச்சு பார்க்க வேண்டும். சோதிச்சு பார்க்க வேண்டும். அம்மா பார்வதி நீங்க யார வேணாலும் சோதிக்கலாம். சரி. அகில உலக மக்களுக்கு படியளக்கப்பட்ட பகவானை பரிசோதிக்கணும் கனவுல நினைக்காதீங்க. ஆமாமா. ஏ பகவானுக்கே சோதனையாமா. சரி. பகவானை நீங்க சோதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுல சில கஷ்ட நஷ்டங்களை நீங்க அனுபவ வேண்டிய. ஆமா நீங்க தனியாவே அனுபவிக்க வேண்டும். ஐயா இதையெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு தேவை சுமிழ் கொடுங்க என்ன பார்வதி. விஸ்வகர்மா பார்த்தார். என்னமா செய்கிறார்? காஞ்சிபுரம் கம்பு வெட்டி பார்வதிக்கு கட்டை சுமிழ் செய்தி பார்வதி கையில கொடுத்தார். ஆமா கொடுத்து விட்டார். பார்வதி நினைக்கின்றார் என்னமா நினைக்கின்றார்? இந்த சிமிழுக்குள்ளே நாம எந்த ஜீவனை பிடித்து அடைப்பது? இந்த சிமிழுக்குள்ளே 2 யானையை பிடித்து அடைக்கலாம், 2 பூனையை பிடிச்சு அடைக்கலாம், இல்ல 2 புலியை பிடித்து அடைக்கலாம், 2 குரங்கை பிடிச்சு அடைக்கலாம், 2 எலியை பிடித்து அடைப்போமா? ஓ எலி. ஆமா 2 கால் பட்ட எலி. சிமிழோ சிறியது, இந்த மிருகமோ உருவம் பெரியது. யானையை அடைக்க முடியாது, பூனையை அடைக்க முடியாது, எந்த மிருகத்தை அடைக்க முடியாது, புலியை அடைக்க முடியாது, குரங்கை அடைக்க முடியாது. நாங்க பேக்குல புலி வச்சிருப்போம். அதாவது பேக்குல புலி இருக்கு, அது நீங்க புலி வச்சிருப்பீங்க, இது புலி. ஓ புலி. நாங்க அப்பல புலியை பார்த்தோம். புலியை பாத்தியல்ல, அதான் அடையாள சின்னம் கதை. அதான் அடையாள சின்னம். ஆமா. அதனால அப்ப நினைத்தாள் பார்வதியாள். கைலாசத்துல தரையை உற்று நோக்கி பார்க்கிறாள். பார்க்கும் போது சிற்றரும்புகள் சாறை சாறையாக செல்வதை பார்த்தாள். உலகத்துல ஒற்றுமையான ஜீவன் என்ன? உலகத்திலே ஒற்றுமையான ஜீவன் தான் மனிதர்கள். மனுஷன் நீசை 6 மணிக்கு மேல இப்படி கைய காமிச்சா போதும், சரி ஒற்றுமையா வண்டியில போவாங்க, ஒற்றுமையா அப்படி வரிசையா கீவுல நிப்பாங்க. போவா என்னதான் செய்தோம் எப்படி இருக்குன்னே அவனுக்கு தெரியாம போயிருவான், அப்படி ஆயிரும். ஆமாமா. அது நீசை. அதான் நீசை, அதான் மேன் நீசைன்னா. ஆனா எறும்பு தான் உலகத்துல ஒற்றுமையான ஜீவன். சரி சரி எறும்பு. ஆமா எங்க போனாலும் வரிசையா ஒன்றின் பின் ஒன்றால் ஒன்னாக போகும். சரி. அதாவது அங்க ஒரு எதிரி நிக்கிறான்னா அந்த எறும்பு சொல்லிரும், போய் ரிட்டர்ன் ஆகி திரும்பி வருங்கிறது போற எறும்பிட்ட சொல்லும். சரி. அங்க போகாத ஒரு எதிரி நிக்க காலுக்குள்ள வச்சு நம்மள நசிக்கிறோம் அப்படின்னு அவ்வளவு ரிட்டர்ன் ஆகி திரும்பி வந்துடும். கால் டச்சு நசிக்கிட்டா பேக் வச்சு நசிக்கிடுவான். ஆமா அவன் என்ன மாதிரி உள்ளவனா இருப்பான், சித்தி சித்திங்க வரும். அதான் கேட்டேன். அதாவது அந்த பார்வதி பகவான் பார்வதி நினைக்கின்றாள் 2 ஆண்டருமாக பிடித்து அடைக்கலாமா? வேண்டவே வேண்டாமா. எதற்காகமா? ஏன்னா அங்கே சொத்து சண்டை வந்துடும். ஆமா அரையடி இடத்துக்கு ஹைகோர்ட்ல போய் நிப்பான். சாட்சி சொல்றதுக்கு யார் போனோம்? வெள்ள குதிரையில் ஐயா வருவாரு. சுடல நம்ம சுடர் ஒளியிலே பிறந்த சுடலை மாடன் போனோம். இல்ல 2 பெண்ணருமாக பிடித்து அடைக்கலாமா? வேண்டவே வேண்டாம் அம்மா. எதுக்கம்மா? எல்லாம் குரூப் சேலைக்கு சண்டை போடுவாங்க. குரூப் சேலைக்கு. ஆமா. வான் சேலையில அந்த கல் இருக்கு. சரி. ஏன் சேலையில கல் இல்ல? கல்லு தானே பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் எப்படி வாங்கவே மாட்டேன். கல்லு வேணாமா? என் வீட்டுல ஒரு லோடு கல்லு, வீடு கட்டின கல்லு மிச்சம் கிடக்கு. மிச்சம் கிடக்கு. செங்கல் வேணாமலும் கொண்டு வாங்க. சரி. அன்னைக்கு சீட் இருந்தது, அதை அள்ளிக்கிட்டு போயிட்டா. உங்களுக்கு கல் வேணும்னா அள்ளிட்டு போங்க. அப்ப ஒரு லோடு கிடக்கு, நல்லா காம்பவுண்ட் போடுறதுக்கு. அப்ப அள்ளிட்டு போய் வேண்டியது. மீத கல்லு கிடக்கு, கெட்டி கிணத்துக்குள்ள இருக்கு, இறக்குங்க. அப்போது பகவான் கேட்கிறார், பார்வதி நினைக்கின்றாள் ஆணருமாக பிடித்து அடைத்தாலும் தவறு, இல்ல பெண்ணருமாக பிடித்து அடைத்தாலும் தவறு. அது மிகப்பெரிய தவறு. ஆமா, அது பெண்களுக்குள்ளே ஒற்றுமை வராது. ஆணரும் என்று ஒரு எறும்பும் பெண்ணரும் என்று ஒரு எறும்பை பிடித்து அடைத்து விட்டு அதுக்கு திருக்காணி போட்டுவிட்டு அதாவது நம்முடைய கணவருக்கு தெரியாத இடம் எங்க இருக்கிறது? கணவருக்கு தெரியாத இடம் எதுவுமே கிடையாது. கைலாசத்துல எங்க வச்சாலும் மாப்பிள்ளை பாத்துக்கிடுவாரு. இந்த சிமிழை பார்வதி கட்டியிருந்த முந்தானை சேலையிலே முடிந்து அதை தன்னுடைய எக்குக்குள் சொருகி இருக்கிறாள் பார்வதியால். மங்கையான பார்வதியால் என்ன செய்திருக்கிறார்? சிமிழை எக்குக்குள் சொருவிருக்கிறாள். பகவான் பூலோகத்திற்கு படியளந்து விட்டு கைலாசம் வருகிறார். கட்டழகி பார்வதி எப்படி இருக்கிறாள் பாருங்க. அவன் நெட்டின கால் மடக்க மேலே கண்ணை தானே முடியல்லோ, காலை தானே நெட்டியல்லோ, அவள் தாலை முடியாமலே அப்படி மௌனமாக இருக்கும் போது அம்மையுமைய விளையாக்கப்பட்ட பார்வதியால் எப்படி இருக்கிறாள் பாருங்க. நீட்டினைக்கால் மடக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு காலை நீட்டிக்கொண்டு அவிழ்ந்த தலை முடியாமல் கவிழ்ந்த குனி ஏறிடாமல் மௌனமாக காட்சியளிக்கிறார்.
அதாவது பகவான் அன்றாட படிகளந்துட்டு கைலாசத்துக்கு வரும்போது பார்வதி மாப்பிள்ளை எப்போ வருவார்னு தலைவாசல்ல வந்து நின்று எதிர்பார்த்து நிற்பான். ஆமா, வழிமேல் வெளி வைத்து காத்திருப்பாள். இன்னைக்கு மௌனமாக இருக்கிறார். சரி, அப்போ பகவான் கேட்கிறார், பார்வதி நான் அன்றாட படிகளந்துட்டு கைலாசத்திற்கு வரும்போது என் நாதா வாங்கன்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு தலைவாசல்ல வந்து நின்று எதிர்பார்த்து நிற்பியே. ஆமா, இன்னைக்கு ஏனம்மா இந்த மௌனமாக இருக்கிற? எதற்காகமா இந்த மௌன கோலம்? பகவானே, என்ன அதாவது எல்லா உயிர்களுக்கும் படிகளந்து விட்டீர்களா சுவாமி? பாரில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பட்டினியே இல்லாமல் படிகளந்து விட்டேன் பார்வதி. ஏன் கிட்ட போய் சொல்ல வேண்டாம். எதற்காகமா? இதோ என்னுடைய முந்தாடிகளே ஒரு சிமிழ் ஒன்று பிடித்து வைத்திருக்கிறேன். அந்த சிமிழுக்குள்ளே 2 சிற்றெரும்பை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த எறும்புக்கு நீங்கள் படியளக்கவில்லை சுவாமி, படியளக்கவில்லை என்ன பார்வதி? சரி, பகவான் சொல்கிறார், பார்வதி அந்த சிமிழை நீ திறந்து பாரு. சரி, பார்வதியானவள் முந்தானையிலே பிடித்து வைத்திருக்கின்ற சிமிழை திறந்து பார்க்கும் போது சிமிழைக்குள் இருக்கக்கூடிய சிற்றரும்பாகப்பட்டது எப்படி இருக்குது பாருங்க. அந்த சிற்றரும் வயதிலேயே கவிகொண்டே அதே சொற்றி சொற்றே வருகோதையா, ஏ சோழ சோழ வருகோதையா, பார்த்துட்டாளே பார்வதியா, ஆண்டவரே பகவானே, அரணாரே சிவனாரே, நாரியா மேலே செய்த குற்றம் எங்கள் அரணாரே பொறிக்க வேணும். நான் தெரியா மேலே செய்த குற்றம், நான் தெரியா மேலே செய்த குற்றம் சிவனாரே பொறிக்க வேணும். தெரியாமலே செய்த குற்றம், தெரியாமலே செய்த குற்றம் எங்கள் சிவனாரே பொறிக்க வேணும். அம்மையுமைய விளையாடப்பட்ட பார்வதி பார்த்தாள். முந்தாடையிலே முடித்து வைத்திருக்கின்ற சிமிழை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சிமிழைக்குள் இருக்கக்கூடிய சிற்றரும்பாகப்பட்டது வாயிலே தனியரிசி கவ்விக்கொண்டு சிமிழைக்குள்ளே சுற்றி சுற்றி வருவதை பார்த்தாள் பார்வதி. அப்படியே குடு 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 அப்படியே சுற்றி கொண்டு வருகிறது. அப்பதான் பார்வதி சொல்றா, பகவானே நான் அடியாள் செய்த குற்றத்தை அரணாரே பொறுக்க வேண்டும் சுவாமி, சிறியால் செய்த குற்றத்தை சிவபெருமானே பொறுக்க வேண்டும் சுவாமி. அடி பெண்ணை பார்வதி, அது அறைக்குள்ளதா இருந்துட்டாலோ அரணறியாமாயோம் இல்லை, செப்புக்குள்ள இருந்துட்டாலோ சிவனறியாமாயோம் இல்லை. எடி பெண்ணே பார்வதியே, எந்த வார்த்தை சொல்ல கேள ஏன் பார்வதி, அறைக்குள்ளேதான் இருந்துட்டால் இந்த அரணுக்கு தெரியாத மகிமை உண்டா? இருந்துட்டாலும் இந்த சிவனுக்கு தெரியாத மகிமை உண்டா பார்வதி? இந்த பகவானை நீ பரிசோதிக்கலாமா பார்வதி? நீ பரிசோதித்து பார்க்கலாமா? அகிலமங்கும் படியளக்கப்பட்ட பகவான் கூட என்ன நினைச்சு பார்க்கலையே. பகவானுக்கே சோதனையா? என்னையே நீ பரிசோதிக்கிறாயே பார்வதி? பகவானே நாட்டியால் செய்த பிள்ளையே அரணாரே பொறுக்க வேண்டும், சிறியால் செய்த பிள்ளையே சிவனாரே பொறுக்க வேண்டும் என்று பார்வதி பகவானிடத்திலே சொல்லுகின்றார். நினைத்தாள் அம்மை உமையவளாகிய பார்வதியால் என்னம்மா நினைக்கிறாள்? இந்த சோதனை தானே நம்முடைய கணவரை தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டார்கள். நாம இன்னும் ஒரு சோதனை செய்தால் என்ன? அம்மா பார்வதி சோதிக்கணும்னே பிறந்தவா. சோதிக்கணும்னே பிறந்திருப்பா போல தெரியுது. அவ சோதிச்சு அப்போ ஆண்டவராகி சிவபெருமான் பூலோகத்திற்கு படிகளக்க சென்று விட்டார். என்னையா உங்க வீட்டம்மா மாதிரி அவர் சோதிச்சு அப்போ பின்ன உங்களுக்கு அவளை சுவாதிக்கலாம், நீங்கள் சரி வர மாட்டீங்களாப்பா. அவளுக்கு ஆமா, அவளுக்கு தெரியாம ஒரு 145 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு போனா என்ன தெரியும்? அதனால சோதிச்சாதான் முடியும். கண்டிப்பா சோதிக்கணும். அதனால நினைத்தாள் அம்மா இவையவளாகிய பார்வதியானவள் என்னம்மா நினைக்கிறா, நாம இன்னும் ஒரு சோதனை செய்தால் என்ன என்று ஆண்டவராகிய சிவபெருமான் படிகளக்க சென்ற சமயத்தில் அம்மா இவையவளாகப்பட்ட பார்வதியானவள் அவ கைலாசத்தில் வட போராதே கவைக்குள்ளே சேர்ந்தாள் பார்வதியா, சந்தன கவைக்குள்ளே தவமிருந்தாள் பார்வதியா, சந்தால சந்தனத்தால் கோலம் போட்டாள் ஏ சுந்தாரம் சேர்ப்பிடோ மாதிரி உபமன்னோ அதிவங்காட்டி பகவானை தான் வேண்டியல்லோ, பகவானை தான் வேண்டியல்லோ, அம்மை பார்வதியால் தவமிருந்தாயே, பகவானை தான் வேண்டியல்லோ, பகவானை தான் வேண்டியல்லோ, அப்படியே பார்வதியால்
ஆண்டவராகிய சிவபெருமான் படியளக்க சென்று விட்டார். பார்வதி எங்க வர்றா? எங்கம்மா வருகிறா? கைலாசத்தின் வடபுறத்திலே வந்து வேப்பமர காவுக்குள்ளே வந்து வீட்டு இருக்கின்றாள் மங்கை பார்வதியா. சந்தன காவுக்குள்ளே தவம் செய்கின்றாள் பார்வதியா. சாந்தாலே தரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டு சுந்தரம் சேர் பீடமதில் தூபமன்னோ தீபம் காட்டி பகவானை மனதிலே நினைத்து கொண்டு அரகரா சம்போ மகாதேவா மகாதேவா சங்கரா மகாதேவா சங்கரா சங்கரா என்று சொல்லி சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு பார்வதி தவநிலையில் அமர்ந்திருக்கிறார். அப்போது பகவான் கேட்கிறார், பார்வதி அதாவது படி அளந்துட்டு கைலாசத்துக்கு வர்றாரு. பார்வதியை காணும். பார்வதி எங்க போயிட்டா? பார்வதி 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 என்று அவையிட்டார். பார்வதியை காணுமே, காணவில்லை. எங்க போனான்னு தெரியவில்லை. எந்த வீட்டுல நாடகம் பார்த்திருக்காலும் தெரியல. நாடகம் பார்க்கறாள் இல்ல பீடி சுத்த போயிட்டாளா? பீடி சுத்தக்கு எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பார்வதி அப்படித்தான் போவா. பீடிய 2 பீடியை கிளம்பி சுத்தி சுத்தி வருவா. ஆமா, ஒரு பீடியை சுத்துவா, பீடி தட்டை போட்டு ஒரு 2 தெருவுல ரவுண்ட் அடிப்பா. சரி, எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பார்வதி அப்படிதானமா நடக்கு. எல்லாருக்கும் உட்கார்ந்த இடத்துல சுத்துது அப்படி போறான்னு பார்த்தா அப்புறம் வந்து 2 பீடி சுத்துவா. உடனே போன் வரும், போன தீட்டு அவ பாட்டு போயிருவா. ஏன்னா போன தீட்டு அப்படி ஓரமா போயிருவா. அதனால ஓரமா போனதால பேசலாம். பார்வதி அப்படி போயிருப்பாளோ? போறாம போயிருப்பா, என்னன்னு தெரியலையே. சரி என்று பகவான் பார்வதியை தேடி வருகிறார். அப்படி சுற்றி தேடி வந்து பார்க்கும் போது பார்வதி கைலாசத்தின் வடபுறமாக வந்தமர்ந்து பார்வதி தவ நிலையில் அமர்ந்திருக்கிறார். சரி, தவ கோலத்தில் இருக்கிறாள். பகவானை மனதிலே நினைத்துக் கொண்டு அரகரா சம்போ மகாதேவா சங்கரா 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 என்று சொல்லி சிவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு சிவதவங்கள் செய்து கொண்டிருக்கிறார். பார்வதி தவத்துல உட்கார்ந்துட்டா. அப்போ பகவான் கேட்கிறார், பார்வதி உனக்கு நான் கைலாசத்துல என்ன குறை வச்சிருக்கிறேன்? நாதா, கைலாசத்துல நீங்க எனக்கு ஒரு குறை வைக்கவில்லை நாதா. கைலாசத்துல நமக்கு என்ன குறை? 2 பேருக்கு என்ன குறை? நீ ஏங்க வந்து இப்படி தவம் செய்துகிட்டு இருக்கிற பார்வதி? எதற்காக பார்வதி இப்படி தவம் இருக்கிறாய்? பகவானே, என்ன நீங்க படியளக்க சென்ற பிறகு சரி நாங்க தனியா தானே இருக்கேன். ஆமா, நமக்கு பிள்ளைகள் எத்தனை? நமக்கு பிள்ளைகள் 2 செல்வங்கள். ஆனமாதி ஒரு பையன், அழகா ஒரு பையன். ஆனமாதி இருக்கவே தான் விநாயக பெருமான். சரி, வேலை வைத்தோன் பெருச்சாளி வாகனன் விநாயக பெருமான். அழகா இருக்கிறவன் தான் முருகன். ஓ, முருகன் தான் அழகா இருக்கான். நமக்கு தான் 2 பிள்ளை, 3வது ஒரு பையன் இருக்கிறான். சரி, அவன் சித்திரபுத்திரன். ஆமா, நம்ம தலையெழுத்து எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. நம்ம நாட்டு கணக்கும் நாராயண தன் கணக்கும் எல்லா கணக்கும் அவன் கையில தான் இருக்கு. கணக்கு ஒன் கணக்கு எம்பெருமாள் திருக்கணக்கும் அவர் கையில தான் இருக்கு. அவன நாட்டுல உள்ள எழுத்தப்புறம் அவனை எழுத வச்சிருக்கேன். எழுதாம பாரு, மதியம் இருந்து 1 மணி நேரம் அவன் பாட்டு எழுதுவாரு. கடுமையான எழுத்து. யாரு? சித்திரபுத்திரன் நயினாரு. நல்ல எழுத்து. நமக்கு தான் 3 பிள்ளைகள் இருக்கிறானே. இனிமே என்னமா வேணும் பார்வதி? ஆமா நாதா, நீங்க பூலோகத்திற்கு படியளக்க சென்று விட்டா. சரி, நான் கைலாசத்துல பார்வதி தனியாகத்தானே இருக்கின்றேன். ஏன் பார்வதி? அதாவது எனக்கு இந்த கைலாசத்தை ஆள்வதற்கு எனக்கு கொஞ்சம் நல்ல விளையாடு குழந்தை ஒன்று வேண்டும் சுவாமி. மடியில் வைத்து விளையாடு மதலை ஒன்று வேண்டும் சுவாமி. எனக்கு கையில் வைத்து விளையாடு கண்மணியோ வேணும் சுவாமி. விளையாட கண்மணியோ வேணும் சுவாமி. அம்மை உமைவளாகிய பார்வதி கேட்கிறாள், எனக்கு மடியில் வைத்து விளையாட ஒரு மடி குழந்தை வேண்டும் சுவாமி. கையில் வைத்து விளையாட ஒரு கை குழந்தை வேண்டும் பகவானே. நான் பொழுது போகணும் இல்லையா? எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா கைலாசத்துல வச்சுக்கிட்டு இருப்பேன், பொழுது போயிருமே. எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்று கேட்கின்றாள் பார்வதி. அம்மாய பெண்ணே பார்வதி, அது எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளையாக இருக்கணும் தெரியுமா? எப்பேற்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும்? நீங்க இல்லாம எனக்கு குழந்தை வேண்டும். அது 8 நாளில் எனக்கு பிள்ளை வேணும். ஓ, 8 நாளையில. அடி பார்வதி, கைலாச ஈஸ்வருக்கு பக்கத்திலே பாரியாளாக இருந்தோம். உனக்குமா புத்தி இல்ல பார்வதி? ஏன் பகவானே திடீர்னு இவ்வளவு பெரிய வார்த்தையை கேட்டுட்டீல சாமி, நான் என்ன தவறு செய்தேன்? பார்வதி, நீ கேட்ட கேள்வி தவறா? சரி, அது நல்ல கேள்வியா இது தவறான கேள்வியா? கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் பகவானே. அப்படி என்று நீ நினைக்கின்றாய். நான் சொல்றதை கேளம்மா பார்வதி. அம்மா ஆடவர் தான் இல்லாமலே அதிக பிள்ளை கிடைத்திடுமோ, மன்னவர் தான் இல்லாமலே குழந்தை கிடைத்திடுமோ, அப்படி நாடுதான் இல்ல நீ அறிய
நடந்ததுண்டோ வையகத்தில் அடி பெண்ணே பார்வதி உலகத்தில் ஆடவர்கள் இல்லாமல் அதிக பிள்ளை கிடைத்ததுண்டா மன்னவர் தான் இல்லாமல் மடி குழந்தை கிடைத்ததுண்டா பார்வதி அப்படி உலகத்துல யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கிறதா எனக்கு தேவை பிள்ளை நீங்க நினைச்சா கண்டிப்பா பிள்ளை தரலாம் எனக்கு 8 நாளையில எனக்கு பிள்ளை வேண்டும் சரி பார்வதி எனக்கு 8 நாளையில தானே பிள்ளை வேணும் அது நீங்க எல்லாம் எனக்கு வேணும் நான் சொல்ற இடத்துக்கு நீ வருவாயாக சரி நீங்க எங்க சொன்னாலும் வருவேன் எனக்கு தேவை பிள்ளை ஓ புள்ள ஆமா புள்ள அப்படியே புள்ள இப்ப எங்க சைக்கிள்ல போதாங்க அது சைக்கிள்ல கிச்சுக்கோ போகுது புலாங்குளத்துக்கும் சோம்பேறதுக்கும் போடும்ல ஆமா அதனால பகவான் சொல்றார் பார்வதி அப்படி உனக்கு குழந்தை வர வேண்டுமையானால் நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு நீ வருவாயாக அப்படியே வருவேன் பகவான் அம்மா கைலாசத்தில் வடபோரத்தில் வடக்கு கோட்டை வாசலில ஆயிரங்கால் மண்டபத்தில் வெள்ளிக்கிழமையில 32 தூணருகே இந்தாத மணி விளக்கு உண்டாத மணி விளக்கு அங்க சுடர் வீட்டு எரியோம் அம்மா மணி விளக்கின் பக்கத்தில இரத்துயில் தான் களைந்து முத்தானைய ஏந்தி அல்லோ தபமதுத செய்தாயாரா குழந்தை வாரம் கிடைக்கும் அம்மா ஆண்டவராகிய சிவபெருமான் சொல்லுகிறார் அடி பெண்ணே பார்வதி கைலாசத்தின் வடபுறத்தில் வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் ஏற்ற வெள்ளிக்கிழமையில விடிய ஒரு சாமத்தில் 32வது தூண் அருகிலே தூண்டாத மணி விளக்கு சுடர் வெட்டி எரியும் அம்மா பக் 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 எரியும் மணி விளக்கின் அருகிலே வந்து ஈர துயில் களைந்து முந்தாடை ஏந்தி மூடியகன் விழிக்காமல் தவம் அது செய்தாயானால் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பகவான் சொல்லுகிறார் அந்த வார்த்தை காதில் கேட்ட பார்வதி சொல்லி பார்வதி தவநிலையிலே அமர்ந்திருக்கிறார் பகவான் படிகளத்துட்டு கைலாசத்துக்கு வர்றாரு பார்வதி தவநிலையிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ பகவான் கேட்கிறார் அதாவது பகவான் பார்த்து என்ன செய்கிறார் பாருங்க தூண்டாத மணி விளக்கை தூண்டு வைத்தார் பகவானோ மணி விளக்கை அசைத்து வைத்தார் பகவானோ போல சுடரதா அம்மையாகப்பட்ட வழங்கினோர் நீலி இசைக்கு அமருமாக இந்த இடத்துல வந்து இந்த மக்களுக்கு